قال الله تعالى إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون. வாங்கடா ஃபார்மாலிட்டி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வாங்கடா மாலையெல்லாம் மவுத்து கட்ட வர போகுது. பாபா அவர்களுக்கு இந்த நீங்க வெற்றி அடைய. ஒரு மாலை வச்சுக்க டாக்டர் ராம்தாஸ் கொண்டே போடலாம். ரைட். மேல்விசாரம் ஜிஆர் கமிட்டி சார்பாக சமுதாய காவலர் டாக்டர் ஜாவா அவர்களுக்கு இந்த வீரவாள் பரிசளிக்கிறேன். வீரவாள்ல சும்மா சாதாரண வாழ். மாட்டாடி மக்கள் கட்சி சார்பாக பாபா அவர்களுக்கு இந்த வீரவாள் அணிவிப்பு. ரைட் ரைட் அல்ஹம்துலில்லாஹ். ரைட் ரைட் போடு போடு போதண்டா. இதே திரும்பி திரும்பி வருது. கழுத்துல இருக்கு. விட 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 விட்டா மறுபடியும் ரவுண்ட் வரும். மாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தீவிச்சாரம் எழுச்சி மிக்கு வீர்நடை போட்டிக் கொண்டிருக்கின்ற நமது வெற்றி வாக சூடுகின்ற நமது அன்பு பாபா மலர் மாலையை அணிவிக்கின்றேன். மலர் மாலை. ரைட். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஓர் இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜிகாத் கமிட்டியின் கூட்டத் தலைவர் மன்சூர் அவர்களே மற்றும் வேட்பாளர்கள், நம்முடைய ராணிப்பேட்டை தொகுதியின் வேட்பாளர் அனந்தலை நடேசன் அவர்களே, வன்னியர் சங்க தலைவர் அவர்களே மற்றும் ஏனைய சமூக மக்களே, என் உயிரினும் மேலான இஸ்லாமிய சமுதாய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அரபியிலே சொல்லுகின்ற அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்கின்ற அரபு பதத்தின் தமிழ் மொழி உயர்த்தை சொல்லி என் உரையினை ஆரம்பம் செய்கிறேன். வழக்கம் போல் இங்கு வந்து இறங்கினோம். இறங்கியவுடன் அத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா இன்னும் 400 கிலோமீட்டர் போகணும், 40-50 மீட்டிங் பேசணும். அடுத்த ஒரு இடையிலே ஆங்காங்கே 42,000 மைல்கள், அதில் பாதிக்கு மேல் நானே டிரைவ் செய்ய வேண்டிய உடம்பெல்லாம் கொப்பளம் வந்து கிடக்கு. ஏன்னா இது என்னமோ நான் பதவி தேடணும் இல்லை, நான் பதவி தேடி வந்திருக்கணும்னா கீழ் விசாரமோ மேல் விசாரமோ வர வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. கோயஸ் கார்டனுக்கு ஒரு போன் போட்டு இருந்தால் நேற்றே நான் பதவியை வாங்கியிருப்பேன். ராஜீவ் காந்திக்கு ஒரு பதவிக்காக உங்களை நான் அடமானம் வைக்க தயாராக இல்லை. சும்மா இருங்க கொஞ்சம். ஏன்னா கேசட் ஆகணும். நான் வந்து 7/7/1990 வெளியிட்டிருந்தது. இந்த கேசட் காணா போனதுனால கூட்டத்தில் எங்க எடுத்தாங்கன்னு தெரியாதனால என்னால் இந்த பேச்சுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் போச்சு. அப்புறம் வீடியோவை போட்டு பிரிசனுக்குள்ள போய் பிரிசன்ல இருந்து ஐஜி பிரிசனுக்கு எழுதி வீடியோ டெக்ஸ்போட பர்மிஷன் வாங்கி, அதுக்கு அவங்க தரமாட்டேன்னு சொல்லி நான் ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி, அதுக்கப்புறம் அங்கே வந்து மறுபடியும் நான் பேசி, அது யாரோ ஒரு பையன் எடுக்கிறத பார்த்து மாவட்ட தலைவரை வர சொல்லி, அத்தா என்னத்தா நீங்க கொஞ்சம் பேச விடுங்கத்தா, கேஸ் எடுத்தா பிடிச்சிட்டு போக ஆள் ரெடியா இருக்கும்போது ஏத்தா அப்படி உயிர் வாங்குறீங்க? ஜெயிலுக்கு போனா வெளியே வர்றது நான், உள்ள போறது நான். நீ ஓட்டு போடுறியோ போடாம நாசமா போறியோ ஓன் தப்பி இருக்கோ. நீ என்ன சொன்னாலும் கொஞ்சம் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாள் தானே. ரைட் ரைட் கேள்விட்டாவா? சான்ஸ் கிடைக்கும் போது பேசும்போது பார்த்துக்கோங்க. விட்டு வைப்பானுங்களா காப்பி இருக்க நம்மள. ரைட். பின்னாடி சவுண்ட் இல்லை. அவன் என்ன பண்ணுவான் மட்டும் கூட்டம் வந்தீங்கன்னா அவனை போய் சும்மா போய் ஒரு வெயிட், அதாவது அப்படி சொல்லிட்டாங்க. கேசட் கிடைக்க 3 மாசம் ஆச்சு. அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. 2வது இவன் சொல்ற தேதியில் அந்த ஊர்ல கூட்டமே நடக்கல. என்ன செய்யறது? உண்மை செருப்ப மாற்றத்துக்குள்ள கொஞ்சம் ஊரை சுத்தி வந்துருச்சு. ரைட். அடுத்து ராமகோபால் ஐயர் ஒரு புத்தகம் எழுதினார், இந்துக்களுக்கு அநீதி, ஹிந்துஸ்தானத்திற்கு ஆபத்து என்று. இதன் வெளியீடு சகோதரர்களே பாரத் கிராபிக்ஸ் 2 ரங்கசாமி தெரு, பெரம்பூர், சென்னை 11. அச்சா, இதை வெளியிட்ட ஆண்டு 1987. இதுல நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த மருமகளை கற்பழித்தார் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். இதுக்கு மேல துன்யாவை வாழணும்னு நினைக்கிறியா? நீ நினைக்கலாம்டா முனாஃபிக், நான் நினைக்க மாட்டேன்டா. நான் வாழேந்தியே பழக்கப்பட்ட பரம்பரை. நீ வாழணும்னு நினைக்கிற. மண்ணை நம்பியவன் அல்ல முஸ்லீம், மறுமையை நம்பியவன் மடையர்களா உணராமல் பழனி பாபாவை கைது செய்தது சரி என்று. ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் என்னை கைது செய்தது தவறு என்று சொல்லிவிட்டது. என்னை கைது செஞ்சது தப்புன்னு 2 பார்ப்பன நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சில் சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாம் பெரிய புத்தனுங்க மாதிரி பழனி பாபாவை கைது செஞ்சது சரியா? உன் புள்ள குட்டியை குறிச்சு போட்டிருந்தா
இன்னைக்கு தொகுதிக்குள்ள வந்திருக்கிறீங்க மாணவர். இன்னைக்கு நான் நினைச்சா நீ திரும்பி போக முடியுமா? இருந்தாலும் உன்னை மன்னிக்கிறேன். ஒரு முஸ்லீமை ஒரு முஸ்லீம் சாடுவது ஈட்டிங்க டேட் பிரதர் அண்ட் பிளஸ் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லிவிட்டார். என்னை எம்ஜிஆர் நெஞ்சில் குத்தினார், கருணாநிதி முதுகில் குத்தினார், இஸ்லாமியர் சில பேர் இன்று காலை கூட இடுப்பில் குத்தினீர்கள். இன்னும் இடம் உண்டு, இன்முகம் போனா மரம் உண்டு, வா குத்திட்டு போ. ஆனா உன்னை நான் திருப்பி பேச மாட்டேன். நீ ஒரு முஸ்லீமா போயிட்டு எனக்கு பிரதர். உன்னை நான் பேசுறது இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி பேசினா கூட அவங்க உறவு வச்சுக்கிறேன். எனக்கு தீனுக்காக துனியாவுக்காக தீன அடமானம் வைத்த தலைவர்கள். இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோக்காரர்களும் ராக்காரர்களும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிசிங் டைரக்டர்களும் என் அறையிலே வந்து இருந்து 20 கோடி ரூபாயும் 20 சீட்டும் தருகிறேன் என்று சொல்லியும் சமுதாய இளைஞர்களே உங்களை நான் அடமானம் வைக்கவில்லை. கியாமத் நாளிலே சாட்சி வழங்குங்கள். கேவலம் ஒரு சீட்டுக்காக சமுதாயத்தை வித்த எத்தனையோ தலைவர்கள் இன்று உங்கள் ஊரிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இன்று இதே டெலிபோன் இன்னைக்கு நினைச்சா கூட உங்களை அடமானம் வைக்க முடியும் சகோதரா. வேண்டாம். உன் பிளட்டை விட்டு நான் சாப்பிடுறது என் சொந்த தாயோடு நான் உடல் உறவு கொண்டதற்கு சமானம் என்று என் மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அதை நான் செய்யவில்லை. உனக்கு நான் நல்ல உதாரணத்தை காட்ட வேண்டும். இதே ஊரிலே இஸ்லாம் வந்து 1000 ஆண்டுகளாக இருக்கலாம். இந்த ஊருக்கு இஸ்லாம் வந்து குறைந்தது ஒரு 800 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் இங்கு வாழ்கின்ற வன்னிய மக்கள் முஸ்லிம்களும் ஒரே பிளேட்டில் இன்றுதான் உணவு உண்கிறீர்கள். உனக்காக அவன் உயிர் விட தயார், அவனுக்காக நீ உயிர் விட தயார். இந்த தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தத்தான் காலங்காலமாக இத்தனை ஆண்டு காலம் சிறைகள், சித்திரவதைகள், சிலுவைகளை நான் சுமந்து வந்தேன். நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நூலுக்கு நான் மறுப்புரை எழுதினேன். ஹிந்துஸ்தானத்திற்கு ஆபத்து, ஹிந்துவுக்கு ஆபத்தா? ராமகோபால் ஐயருக்கு மறுப்புரை. இதை நான் வெளியிட்ட இடம் காரைக்குடி. அதனால் காரைக்குடி மேஜிஸ்ட்ரேட் கிரைம் நம்பர் 16/19 18/7/19 என்னை 15 நாள் மதுரை மத்திய சிறையில் காவல் வைக்கிறார். நிலைமை இப்படி இருக்கும்போது சகோதரர்களே, 23ஆம் தேதி 19ஆம் தேதி நான் சிறைப்படுகிறேன். பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. 18ஆம் தேதி மாலை சிபிசிஐடி மெட்ராஸ் என்ற கேசப்படுது 153A போட்டு என்ன ரிமாண்ட் பண்றாங்க. அப்போதே நான் அது அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, உங்க ஊர் டிஎஸ்பி ஆர்மூவ் நானும் 10 வருஷத்துக்கு முன்ன பழக்கம் அவர் அறந்தாங்கில அரெஸ்ட் பண்ண வந்தாரு. அப்ப நான் இந்திராவை பேசுனது சரிதான் என்று சொன்னார். சொல்லி நான் பேசினேன். இந்திரா காந்தியை சுட்டது சரிதான். அறந்தாங்கி கிரைம் நம்பர் 228/88 பேசுனதுக்காக என்னை கைது செய்ய வந்தாரு. கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டேன். போட்டு இப்பதான் 4ஆம் தேதி தான் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. என்ன தெரியுங்களா? ரிட் பெட்டிஷன் நம்பர், கிரிமினல் மிஸ்லினியஸ் பெட்டிஷன் நம்பர் 8129/1988. இந்திராவை சுட்டது சரிதான் என்று பேசினார். ஹைகோர்ட்ல கூப்பிட்டு கேட்டாங்க, ஜெயிலில் வெளியே. ஆமா, சுட்டது சரிதான் சார். என்ன பாபா, சரியா சொல்லணும் எந்திரிச்சிருப்பாங்கல்ல. சரியா தானங்க சுட்டுருக்கேன், போனையா சுட்டுதான். அவர் வெட்டிக்கண்ணி வந்து பாவம் கோபி செட்டி வழக்கில் பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்க. காயம் பாருங்க. யூ கேன் கெட் திஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் எனி கோர்ட். Writ petition, criminal miscellaneous petition number 8129/88. 81/29/88. Right? CC number 228/88. As a cross processing service on Inspector of Police Arandangi respondent to Kotte district. பாருங்க, நான் விடுதலை வெளியிட்டேன். அதனால எதுவுமே எனக்கு தப்புன்னு தெரியுது இல்லை. ஜனநாயக நாட்டில் பேசுகிறதுங்கிறது என்னுடைய ஜனநாயக உரிமை. நான் பேசுறதுனால சட்டம் ஒழுங்கு கருதுனா அசோக் சிங்கால கூட அம்பத்தூர்ல பேச விட்டது தப்பு. ஆம்பூர்ல நேற்று வர்ற மிஷிங்கன்னோட நிற்கிறான். அப்போ ஹிந்துக்களுக்கு மாத்திரம் அனுமதி உண்டு, முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஒவ்வொரு முஸ்லீம் நினைக்க ஆரம்பிச்சால் we feel insecure police department. We are the citizen of this country. We have got every right to speak. I was told several occurrences. எல்லாத்தையும் மறந்துட்டேன். காலையில இருந்து என்ன உங்க ஊரில் அவன் என்னடா பழனி பாபான்னு கேட்கறது எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு பல தொழில்கள் இருக்கு, மன்னிச்சிட்டேன். We will have a good term. Hereafter let us have a very cordial relationship between the department and Jigar Committee and Vandiya community. No, forget it. நீங்க ஒண்ணு செய்ய முடியாது. I know what is your capacity and what is your capability and what is your limitation. I know how to command you and where to threaten you and where to throw you, but I don't want to do it. No, I was terribly annoyed. Allow me to go in a peaceful manner with my community man who is deserving to get his lost his constitutional right more than 40 years. They lost. Independence was given, but we do not know what is it. I want to teach them, educate them, and bring them to the national code. Right?
நாங்கள் எதுவும் அந்நிய தேசத்தில் வந்த ஆரியர்கள் அல்ல, நாங்கள் வந்தேரிகள் அல்ல, நாடோடிகள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். ஒரு காலத்தில் எங்களில் சில பேர் வன்னியராக இருந்திருக்கலாம், தாழ்த்தப்பட்டவனாக இருந்திருக்கலாம். எங்களுக்கு ஒரு சமத்துவம் தேவைப்பட்டது, எங்களுக்கு ஒரு சகோதரத்துவம் தேவைப்பட்டது. அதனால் அரபு நாட்டிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்து கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய ஒழிய நாங்களே அரேபியர்கள் அல்ல, ஆரிய பார்ப்பனர்கள் போல் வந்தேரிகள் அல்ல, மத்திய ஆசியாவை சேர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். நாங்கள் இறக்குமதி செய்த மார்க்கம் தான் இஸ்லாம். எனக்கு உன்னை கொள்வதால் லாபம் இல்லை, என் மார்க்கத்தில் அதற்கு அனுமதியும் இல்லை. என்னை அழிக்க வந்தால் திருப்பி தாக்க சொல்லி என் மார்க்கம் சொல்லி இருக்கிற ஒழிய கணக்கு கொடுக்க சொல்ல. No, I don't want to cheat you. My Quran says, ஒரு கண்ணை எடுத்தா திருப்பி ஒரு கண்ணை நான் எடுக்கத்தான் செய்வேன். ஜிகாத் கமிட்டியை நான் ஆரம்பிக்க காரணமே, தீவிரப்படுத்த காரணமே, சுமார் 11 பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டன சகோதரர்களே. 78 மத கலவரங்கள் முஸ்லிம்கள் மீது, 425 ஜாதி கலவரங்கள். கலெக்டர்கள் மாநாட்டில் கருணாநிதி கொடுத்த தகவல் இது. ஒரு ஆளுமையே வீக்களத்திலே பூண்டு வெட்டினார்கள். இன்று நான் டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்களுடன் சேர்ந்த பின்னால் வீக்களத்தில் இருந்த வன்னியர்கள் வந்து இந்த வருஷம் ரம்ஜானத்தான் இரத்தக்கரை இல்லாமல் வழங்கினோம். இல்லை என்றால் வருடா வருடம் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்மணியும் கருதுமணியும் ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருந்தது. மாயவரம் பள்ளிவாசலை கொண்டு வந்து அவர்களே அந்த கேஸை வாபஸ் வாங்கினார்கள். அண்ணா நகர்ல ஜமான் எங்கடா மெட்ராஸ்கார கமிட்டி அண்ணா நகர் பள்ளிவாசல் தானே வன்னியர் தகரால். உடனே டாக்டர் சொன்னார், கூப்பிட்டாரு. 14 வருஷம் ப்ராப்ளம் சால்வ். சரி, நம்மளுக்குள்ளே பிரச்சனையை தீர்த்துட்டு போறதுக்கு வாழ்க்கைக்கு போனான். வன்னியர்கள் உங்களை அடிச்ச வேண்டாம். தெரியாம ஒருத்தர் 2 பேர் வன்னியர்கள் அடிக்கல, கருணாநிதியா தூண்டி விட்டு டிஎம்கே வன்னியர் அடிச்சான். இப்ப என்ன தொண்ணூறு அவங்க இந்த பள்ளி வந்து சிவன் ஒண்ணு அடிக்கிறதுல என்ன லாபம் சொல்லு சொல்லு சொல்லு. இந்த ஒரு ஊர்ல அடிச்சு போட்டு மாத்தா இந்த ஊருக்கா சுத்த முடியுமா சொல்லு. எதுக்கு போயிருக்காரு? நோ, இனிமேல் எந்த வன்னியனும் உனக்கு அந்நியன் அல்ல. நம்முடைய முன்னோர் அவனிலிருந்து பிரிந்தவன் தான் நாம் வேறு, அவர்கள் வேறு அல்ல. அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் இஸ்லாமிய ஜிகாத் கமிட்டியினர் ஒவ்வொருவரும் எழுந்து செல்கின்றனர். அவங்க 10 கோடி ஏற்றி வச்சா நீ 100 கோடி ஏற்றிக்கோ. அந்த மாதிரி நேசத்தை வளர்த்துக் கொண்டு போ. அதற்கு இன்று வைக்கின்றது ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு. அதுக்காக நீ ஓட்டு போடுன்னு உங்களுக்கு கெஞ்சல போடாட்டி நாசமா போட. தேர்தல்ங்கிறது எனக்கு காலுக்கு போடுற பூருக்கு போடுற பாலிசுடா. உறவுங்கிறது அவனோட ரத்தம், என்னோட ரத்தம் ஒரு ரத்தம். இது உறவு. தேர்தல்ங்கிறது பூருக்கு பாலிசு. அது இல்லாட்டி ஒரு மனைவி குறைச்சலாயிரு. ஓட்டு போட்டு நாங்கள் வரல. நீ உனக்குன்னு ஒரு டிஸ்கஷன் உண்டு. நீ துரோகிக்கு போடுறியோ, விரோதிக்கு போடுறியோ, நண்பனுக்கு போடுறியோ, உனக்கு போட பிரியம்னா ராணிப்பேட்டை தொகுதி வேட்பாளரான ஆனந்தலை நடேசன், ஆற்காடு வேட்பாளர் பூங்காவனம், எம்பி தொகுதிக்கு சுப்பிரமணிய ஐஏஎஸ். ஐயோ என்ன பேச விடுது. நீங்க 2 பேரும் ஆளாளுக்கு ஜாதகம் போட நான் நினைச்சு சொல்றேன். எனக்கு மனப்பாடம் இருக்குது இல்லை. அவங்களுக்கு ஆத்திர எதிரி வீட்டில் புடுங்கிறதா என்ன? அரசியல்வாதி ஆக வேண்டாம், நம்ம தேசியவாதியாக செய்வோம். எவன் எப்படினாலும் எங்க வய உங்களுக்கு தான் குத்தியா. இந்த தொகுதியிலே உங்களுக்கு வந்து மேல் விசாரத்தை அதிக ஓட்டு மக்கள் விழுந்திருக்கும் பாரு. நீ ஜெயிச்சு எம்எல்ஏவா நிச்சயம் வரப்போற. நீ வேணா பார்த்து அது ஒரு சந்தேகமே வராது. எங்க சமுதாயத்துக்காரன் வாக்கு கொடுத்துட்டா வாக்கு மீற மாட்டோம். ஏன்னா ஒரு முஸ்லீமுக்கு அழகே வாக்கு மீறா தன்மை. நாங்க எங்க வாழ்க்கையை கூட இழந்துருவோம், வாக்கை இழக்க மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும். ரைட். அதுக்கப்புறம் என் பேர்ல என்ன குற்றச்சாட்டு 8 மாசம் ஜெயில வச்சானே தெரியல. கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனே கொடுக்கல. ஹைகோர்ட்டே 8 மாசம் என்ன ஜெயில வச்ச போது முதலில் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் தான் ஒரு அறிக்கையை விட்டார். முழு பக்க அறிக்கை. முழு பக்க அறிக்கை என்ன விட்டார்னா, இஸ்லாமியர்களின் புனித போருக்கு நானே தலைமை ஏற்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ். இஸ்லாமியர்களின் புனித போருக்கு நானே தலைமை ஏற்கிறேன். ஜிகாத் பொதுக்கூட்டத்தில் மக்கள் காவலர் சூளுரை, சென்னை மண்ணடி தம்புச்செட்டி தெருவில். இதை வந்து 6/2/91 ஆசிரியர் வீரன் எம்ஏ தினப்புரட்சி அதிகாரப்பூர்வமான ஏட்டில் முதல் பக்கத்தில் வெளியிட்டாங்க. ரைட். அதே நேரம் எதிர்கட்சியா இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் என்ன தேச பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வச்சார். அப்ப என்ன விட்டார் தெரியுமா? அறிக்கை, ஜனநாயகத்துக்கு கிடைத்த சம்மட்டி அடினார். இது போட்டோ ஸ்டேட் 12/8/82. என்ன எம்ஜிஆர் நான் இப்படி கரவழி பிடிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தை போட்டு முரசொலியில போட்டார். பழனி பாபாவை கைது செஞ்சது ஜனநாயகத்தையே அடிச்சிருந்த தேச பாதுகாப்பு சட்டத்தில். இப்போ அதே ஆளு 8 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்து என்னை தேச பாதுகாப்பு சட்டத்தில் பசுமோடுறான்.
நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க சகோதரர்களே. 110 சிறைவாசங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல. காலையில பள்ளி பாபா கைது, மாலையில விடுதலை. பேப்பர்ல பார்த்திருப்பேன். எதுக்கு கைது செய்யறான்னு அவனுக்கும் தெரியல, ஏன் வெளியே வரேன் எனக்கும் தெரியல. நான் அசிஸ்டன்ட் ஜெயிலரா பார்த்தவங்கள சூப்பரண்டா வந்து சல்யூட் அடிக்கும் போது நான் உள்ளுக்குள்ள கைதி மாதிரி உட்காந்துக்கிட்டு சிறைவாசிகள் என்கிட்ட வந்து நான் 10 கொலை செஞ்சு 5 கொலை செஞ்சும் போது எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம ஒண்ணுமே செய்யாம ஒரு சிறைவாசி சொன்னான், பாபா கைகள் இருந்ததுனாலதான் கைதிகளானோம், கை இருக்குங்காட்டி தானே திருட சொல்லுது, கொலை பண்ண சொல்லுது. நான் வாய் இருந்ததுனால உள்ள வந்தேன்டா, அதுவும் எக்ஸாம் சேர்ந்தான். முஸ்லிம்களாகிய நீங்கள் உங்கள் உரிமைகள் உடைமைகள் முடக்கப்பட்டு கிடக்கின்ற நிலைமையில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நிராதரவாக்கப்பட்டீர்கள். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி 3 கிளைகள் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று 36,000 கிளைகள் இருப்பதாக சொல்லுகிறது. இது கருணாநிதியின் ஆட்சியினால் தான். 25 மாசம் நடிகை நாடாண்டான், 10 வருஷம் நாடாளுறவன் நடிச்சான் ஒரு 25 மாசம். உன்னையெல்லாம் நாங்கள் இன்று கூட நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிறேன், அந்த தொண்டனை பூஜிக்கிறேன். பாவம் நீ கொடி அவுத்து கோமணத்தை கொடுத்துட்டு எம்மாதிரி ஏமாந்து உட்காந்து. ஆனா உன் தலைவன் நடிக்கிறான் பாரு தமிழின குமலினானே, ஏய் சிட்டிக்கு வாடா, உங்களை பேசுறேன், சிட்டிக்கு வா. எந்த இடத்துல ஜிகாத் கமிட்டியினோட 68,000 தொண்டர்கள் இருக்காங்களோ, எந்த இடத்துல தலைமை நிக்குதோ அங்கதான் நீ நிக்கிற. நீ வா, உனக்கு டெபாசிட் எல்லாம் பண்ற வா. மெட்ராஸ் சென்னை என்பது திமுகவின் கோட்டை அல்ல, முஸ்லிம்களின் கோட்டை. சுமார் 28 லட்சம் முஸ்லிம் வாக்காளர்கள் கொண்டது சென்னை மாநகரம். வருஷம் கருணாநிதி மறியல்னு சொல்றதுக்கு முன்ன முதல் பிரிவென்டிவ் அரசு எனக்கு தான். ஜெயில இருந்து வந்து துணியை துவைச்சு போடுங்கன்னு சொல்லுவேன், வாரண்ட் பின்னாடி இன்னொரு கேஸ் கொண்டு மறுக்காத்துக்கு தோல்ல போட்டு உள்ள போக வேண்டியது, பெயில் எடுக்க வேண்டியது, ஒரு கேஸ் கூட வாபஸ் வாங்கல. இதே வன்னிய சமூகத்து மக்கள் கருணாநிதி என்ற துரோகியை ஊருக்குள்ளேயே விடமாட்டோம், ஓட்டே போட மாட்டோம், தேர்தல் புறக்கணி பண்ணீங்க, இவங்க கேஸ கூட வாபஸ் வாங்க. கருணாநிதி தவிர எவனுக்கு ஓட்டு போடக்கூடாது இஸ்லாமிய சமுதாயம் சொன்ன என்ன கொண்டே சேர்ந்த விஷயம் பாரதிய ஜனதா கட்சி. நான் என்ன குற்றம் பண்ணேன் கருணாநிதி அவர்களே சொல்லுங்கள். உங்களால் நிரூபிக்க முடியாமல் தான் உயர் நீதிமன்றத்தில் விட்டுட்டு ஒடியாந்துட்டிய சொல்லு. நான் என்ன குற்றம் பண்ண? யாரு வேணாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் தான் அறிக்கையில சொல்லியிருக்கா? இன்னைக்கு பாத்தியா ரஹ்மான் கான் கொடுத்த தொகுதி தப்புன்னு சொல்லி 10 பேர் அங்க போய் நின்றுட்டு சண்டை பிடிக்கிறான். அதே நேரம் அதிமுக ஒரு முஸ்லீம் பெண்மணி நான் சிறைப்பட்டு இருந்த போது கூட அந்த அம்மையார் அதிகம் படித்தவர், இந்த முஸ்லீம் பர்சனல் லாக்காக ராஜீவ்காந்தி தனியாக நியமிக்கப்பட்டார். அந்த அம்மா மரியமுல் ஆசியா அரவாக்குறிச்சி தொகுதியில கொடுத்ததுனால அவ்வளவு பேர் நெருப்பு குளிக்கிறேன்னு அந்த தொகுதியில கொண்டு போய் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக வேட்பாளர் போட்டு அந்த மாதிரி தோக்க வைக்கிறான். முஸ்லீம் மீது எல்லா கட்சியிலும் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியா இருக்கிறான். அதே நேரம் டாக்டர் ராம்தாஸ் இஸ்லாமியர்களின் புனித போருக்கு தலைமை தாங்குகிறேன் என்கிறார். I am keeping this fact before you. Realize it. எவனை நண்பனா ஏத்துக்கணும், யார துரோகியா ஏத்துக்கணும்னு இனியாவது நீ தெரிஞ்சு நடந்துக்கோ. இஸ்லாமிய உணர்வு உனக்கு இருக்குதுன்னா. இல்லைன்னா நீ வழக்கம் போல எப்பவும் வந்து திங்கிறவன் தின்னுட்டு தான் இருக்கணும்னு தம்பீர்னா என்ன பிரதர் செய்யட்டும் நான் தம்பீர் வேண்டாம் சகோதரா வா. நான் மட்டும் வாழ வேண்டும் என்பது நம்முடைய நிலை அல்ல, நானும் வாழ வேண்டும் என்கின்ற நிலைக்காகத்தான் இன்று சுமார் 40 லட்சம் தொண்டர்களை உருவாக்கிய ஜிகாத் கமிட்டி 38,000 கிளைக்கழகங்களையும் சுமார் 4,000 நிர்வாகிகளையும் தமிழகத்தில் மட்டும் இருக்கின்றது. மற்றும் 5 மாநிலங்கள் 28 நாடுகளில் இந்த கிளைகள் இருக்கின்றன. இப்ப இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு உடனே எத்தனை பேர் சமுதாய தலைவர்கள்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்தானுங்க, கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு. அங்கே பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. வாழணும்னு நினைக்கிறான், வாழ்ந்துட்டு போட்டோம், நாசமா போட்டு நான் அதை பற்றி கவலைப்படல. சரி கியாமத்துன்னு ஒன்று இருக்கு, அன்னைக்கு நீயும் வரப்போற நானும் வரப்போறேன். நிச்சயமா உனக்கும் கேள்வி கணக்கு உண்டு, எனக்கும் கேள்வி கணக்கு உண்டு. எனக்கு வாழ வழி இருந்தது, திறமை இருந்தது, வகை இருந்தது, வாழ்வுக்கான வளம் அனைத்தும் இருந்தது. இருந்து நான் உனக்காக செத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களை அடமான வச்சு சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வித்தியாசத்தை நீ புரியாமல் இருந்தால் சகோதரா நீயும் பதில் சொல்ல கடமைப்பட்டவனா இருந்தார். நல்ல வேலை நம்மளுடைய சலீம் பாய் வந்து அவசரமா ஃபாரின் ட்ரிப் எல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து வாங்கி கொடுத்தார் பர்மிஷன். அன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ண இதே திமுக சர்க்காருக்கு அவர் செய்த சாதனைகள் எத்தனை, எவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். அவ்வளவு பேர்லயே அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வந்து நின்னா. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண வாடா 40 லட்சம் தொண்டர்களின் பிணங்களின் மீதுதான் நீ நடந்து வர வேண்டும் என்பதை மறந்துள்ளார். இன்னைக்கு அவர் கருணாநிதி மூஞ்சியில கூட முடிக்க தயாரா இல்ல. அதே நேரம் பழனி பாபா வந்திருக்குன்னா மாலையும் கையுமா வந்து நிக்கிறார். ஏன் மார்க்கத்துக்கு எவன் மதிக்கிறான்னு அவர் உணர்றார். இனி அவரை தொட்டு பாரு, அவரை தொட்டு பாரு.
என்ன நடக்குதுன்னு பாரு. ஐஜி கார் போகாது, மெட்ராஸ்ல கமிஷனர் கார் போகாது, கவர்னர் கார் நடக்காது. ஆமா சோழர்களே, ஜெல்லட்டின் குச்சி தான் பேசும். அவரை மட்டும் இல்ல, இனிமேல் எந்த இஸ்லாமியனையும் தொட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த இஸ்லாமியனையும் நாங்கள் தொட அனுமதிக்க மாட்டோம். இனிமேல் நீங்கள் better to wear out than to rest out. இந்த வாளை வச்சு துருப்பிடிச்சு சாகிறத விட போராடி செத்துப்போ. உனக்கு மரணம் என்பது நிச்சயம். அதை மார்க்கத்துக்காக எழுந்த சகோதரா, கேவலமாக வாழாதீங்க. கேவலம். கண்ட அரசியல் கட்சியில இருந்துதான்டா இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. துண்டு இருந்தது. கண்ட அரசியல் கட்சியில நம்ம போய் அவனுக்கெல்லாம் புடிச்சு கொரிய புடிச்சு கத்துன்னு கட்டி காமிஸ்தானே காவிரி பயபுத்தி. சரி வந்திட்டு நாங்க இந்துக்களை வெறுப்பதில்லை. நீ உருவத்தை வணங்குற, நான் உருவமற்ற ஒரு இறைவனை வணங்குறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். நீ படைப்புகளை வணங்குகிற, நான் படைத்தவனை வணங்குகிறேன். You worship the creations, I worship the creator. நீ படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறாய், நான் படைத்தவனை வணங்குகிறேன். நீ you say everything God, I say everything God. நீ என்ன சொல்ற? எல்லாமே கடவுளுங்கிற, நான் எல்லாமே கடவுளோடதாங்கிற. இவ்வளவுதான் ஒரு ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்குள்ள வித்தியாசம். இதுல ஏன்டா குத்திக்கிட்டு சாகணும்? You say everything God, what I say is everything God. ஒரு apostasy, yes. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீ படைப்புகளை வணங்குற, கல்லு மண்ணு கழுத குதிரை எல்லாத்தையும் வணங்குற. நான் சொல்றேன் வேணாம் பெருக, படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை வணங்குவோம் பெருகிற. அவ்வளவுதான். அது உங்ககிட்ட வந்து சொல்ல, எங்க வயட்டு நான் சொல்லிட்டு போறேன். இதுல என்ன இந்து என்ன முஸ்லீம் என்ன? படைப்புகளை வணங்குபவனுக்கும் படைத்தவனை வணங்குபவனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் முஸ்லீமுக்கும் ஹிந்துவுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களை போல் படைப்புகளை நாங்களும் வணங்கியவர்கள் தானே. அதுக்கப்புறம் நாங்க தேர்ந்தெடுத்த மார்க்கம் தானே இஸ்லாம். படைத்தவனை வணங்க வேண்டும் என்று. இட் இஸ் அன் அப்கிரேடட், இட் இஸ் அன் அப்லிஃப்ட்மென்ட், a promotion, little improvement in my common sense. You mean to say it's a time in this country? Is it a right to worship a creator? You want me to worship the creation? No, he will shed our blood. He will shed our blood. He won't worship the creation. படைப்புகளை நாங்கள் வணங்கவே மாட்டோம். கழுத்திற்கு கத்தி வருகிறது என்றால் கத்தியை வரவேற்போம். படைத்தவனை மட்டுமே வணங்குவோம். இதுதான் முஸ்லீம். எங்களுக்கு மந்திரி பதவி வேணும், தொகுதி உடன்பாடு, நிபந்தனையற்ற ஆதரவு தந்தவன் உங்கள் தலைவருக்கு நான் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இது வன்னியர்களுடைய கட்சியே அல்ல. நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் என்ற வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவரை ஒழிய இதனுடைய பொதுச் செயலாளர் தலித் தெளில்மலை அவர்கள். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம். குணங்குடி ஹனீஃபா என்ற முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த நம்முடைய குணங்குடி ஹனீஃபா அவர்கள் இதனுடைய பொருளாளராக இருக்கின்றார். அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வேற, நீங்க வேறன்ட்டு இல்லை. அவ்வளவு வயலும் பாட்டாளி மக்கள் கட்சியில உண்டாக்கி ஒன்றிய மாவட்டம் போட்டு அடுத்த தலைவரே நான் அந்த கட்சிக்கு வர்ற மாதிரி நீ உண்டாகணும். பூரா பேர் சேர்ந்து என்ன இவங்கள ஓவர் டேக் பண்ணணும். கீழ் விசாரத்தில் 500 பேர் மெம்பர் ஆக்கிட்டா நீ உடனே 1000 பேர் மெம்பர் ஆகி அந்த கட்சியே நம்ம ஆக்கிரமிக்கணும். அதை நம்மளை பார்த்து கவுண்டர் வரணும். பாருங்க, கொங்கு வேளாளர் கவுண்டர். நான் என்னமோ இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும் பாடுபடல. நான் போன வாரம் வெளியே வந்த உடனே எங்க ஊர்ல ஒரு ஆர்டிஓ லூசு கோயில் எடுத்து பூட்டி போட்டான். பூட்டிட்டு 2 பார்ட்டிக்கு சண்டை. செந்தல கவுண்டருங்க நடத்திட்டு இருந்த மாரியாத்தா கோயில பூட்டி போட்டான். நான் வந்த உடனே அந்த கவுண்டருங்கெல்லாம் எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏப்பா கோபிச்செட்டி கோவிலத்துல இவ்வளவு பேர் கவுண்டருங்க தலைவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுனா இல்லைங்க பாபா அவங்களாம் இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எலெக்ஷன் நேரம் ஓட்டு சதவீதம் பயப்படுறாங்க. அப்படியா, சரி கொண்டா நான் போட்டு கேட்டேன். உடனே சீஃப் ஜஸ்டிஸ் கண்டி கொடுத்தேன். மாரியாத்தாங்கிறது வெள்ளாள கவுண்டனுக்கே உள்ளது. மாரியம்மன், மாரினா மலை, காடஸஸ் ஆஃப் ரெயின். அது வெள்ளாளனுக்கு தான் சொந்தமானது. அவன் தான் வெள்ளாமை நம்பி இருக்கிறான். அந்த கோயில் ஆர்டிஓ பூட்டினது தப்பு. 2 கோஷ்டி தகராறுல ஐயனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஐயனுங்க பூஜை பண்ணுவாங்க, அவங்க முடியாதுங்க. 2 பேருக்கு சண்டை. ஐயனுக்கு இன்ஃபுளுன்ஸ் வச்சு நிறுத்திவிட்டாங்க. ஆர்டிஓட்ட கூப்பிட்டு சொல்ல ஆர்டிஓ எடுத்து பூட்டி போட்டு 107 போட்டான். நான் வந்தோன்னு ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டேன். மாரியம்மா பாருங்க, ஒயர் ஆர்டர் வாங்கினேன். Wire order, post copy telegraph, 27 dated 27/3/1991, Assistant Registrar Records, High Court Madras, to the Deputy Superintendent of Police, Govichettipalayam, Periyar District Inspector of Police. You are hereby directed to give full police protection to the petitioner K.M. Chenniyappan and Palani Baba for the celebration of the Mariamman Temple Festival at Karattur, starting from 27/3/91 until further orders, by the order of this court dated 27/3/91, made by writ miscellaneous petition number 7205/91, in writ petition number 4694/91.
உடனே மாரியாத்தா கோவிலுக்கு அந்த கம்பம் சீவி நாங்களே நட்டு அவங்கள கும்பிட சொல்லிட்டு நான் உருவத்தை வணங்க மாட்டேன், உன்னோட உரிமைக்கு நான் குரல் கொடுக்குறேன். எனக்கு கோயிலில் நம்பிக்கை கிடையாது. எனக்கு உன்னோட உரிமை. இன்னைக்கு கோயில் இழுத்து போட்டுனவே நாளைக்கு பள்ளியாசல் இழுத்து போட்டுவான். ஒன்னே அடிக்கும் போது தான் நான் தடுத்து கொடுக்கணும். ஏன்னா ஜெர்மன் பழமொழி அப்படிதான் சொல்லுது. பக்கத்து வீட்டுக்காரர்களையும் அண்டை வீட்டுக்காரர்களையும் பிள்ளை குட்டிகளோடு அராஜகக்காரர்கள் கைது செய்தார்கள், நான் எதிர்ப்பு காட்டவில்லை. என் எதிர் வீட்டுக்காரனை பிள்ளை குட்டியோடு கைது செய்தார்கள், நான் எதிர்ப்பு காட்டவில்லை. என் அருகில் வீட்டுக்காரனை கைது செய்தார்கள் குடும்பத்தோடு, நான் எதிர்ப்பு காட்டவில்லை. ஆனால் என்னையே கைது செய்யும் பொழுது எதிர்ப்பு காட்ட ஆள் இல்லாமல் நின்று விட்டேன். அந்த நிலைமைக்கு முஸ்லிம்களே நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். உங்களுக்கு குரல் கொடுப்பவனோடு கூட நில்லுங்கள். உங்களுக்கு குரல் கொடுக்காமல் ஒதுங்கி நிற்பவனை ஊரை விட்டே துரத்துங்கள். அதுதான் நீங்கள் மார்க்கத்துக்கு செய்கின்ற கல்வி. வேற பழனி பாபா வந்ததும் கலவரம், மத கலவரம் பழனி பாபாவால பிறக்கல. எங்க நன்னிமாவோட தாதிமாவோட அம்மா பிறக்கிறதுக்கு முன்னே இந்தியாவில் பிறந்திருக்கிறா மத கலவரம். நீ சுதந்திரம் வாங்கும் போதே முஸ்லிம்களின் பிணங்களின் மீதுதான் வாங்கினீர்கள் ரத்தக்கரையோடு. மதசார்பற்ற நாட்டை நீ இந்துஸ்தான்கிற, அதை நாங்க டிவியில கேட்கும் போது எனக்கு பயமா இருக்கு. இது மதசார்பற்ற செக்குலர் கண்ட்ரி. இந்தியா இஸ் a செக்குலர் கண்ட்ரி, மதசார்பற்ற நாடு. இதை இந்துஸ்தான் என்று எவன் சொன்னாலும் செருப்பால் தான் நான் அடிப்பேன். அதுக்காக நீ கேஸ் போட முடியாது. செருப்பு புனிதமானது. 14 வருஷம் பாரதத்தை ஆண்டது. என்ன எப்படி இந்துஸ்தான் நீ சொல்லலாம்? நீ இன்னைக்கு இந்துஸ்தான், நாளைக்கு இவர் வன்னியர்ஸ்தானு, இவன் கொங்குஸ்தானு, இன்னொருத்தன் அரிஜன்ஸ்தானு, இன்னொருத்தன் காலிஸ்தானு. எனக்கு என்னடா கபரிஸ்தானா? ஏன் சேர்றங்க? அட 14% இருக்கிறேன் நானு. இந்தியாலேயே மேஜர் கம்யூனிட்டி. என்ன மைனாரிட்டி நெஞ்சில காம்ப்ளெக்ஸ் உண்டு பண்ணிட்டேன். 18% உள்ள எந்த மக்களாவது இந்தியாவில் இருக்கிறார்களா சகோதரர்களே? Come on, tell me. 18% உள்ள மக்கள் இந்தியாவில் எந்த ஜாதியாவது உண்டா? இல்லை. சீக்கியர்கள் கூட 2% தான். ஆனால் 18% உள்ள நம்மள மைனாரிட்டின்னு தான். நான் பார்த்தேன். எல்லா அரசியல்வாதி கூட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தேன். நமக்குன்னு நம்ம காலில் நிற்கிறது தான் நமக்கு வரும். அடுத்தவன் காலை நம்பிட்டு இருந்தோம், என்னைக்கு நாள் வார விட்டுருவான். என் நிலைமையை பார். என்னை விடவா திமுகவுக்கு 16 தடை சட்டங்கள், 5 வாய்ப்பூட்டு சட்டங்கள், 110 ரிமாண்ட், 3 தேச பாதுகாப்பு சட்டம். இவ்வளவு பாடு அவன் மகன் கூட படல, கருணாநிதி மகன் கூட. ஆனா என்னையே பதவிக்காக 5 நிமிஷம் தூக்கி வீசிட்டான். ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு 170 கோடி ரூபாய் ஆயுதம் வருவதாக ஜிகாத் கிளை, சிலோனில் உள்ள ஜிகாத் கிளை எனக்கு தகவல் அனுப்பியது. உடனே இது எப்படி வருதுன்னு நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்க்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல டிராஸ்ட். என்னோட கெட்ட நேரம், அந்த நான் யாரை டெப்யூட் பண்ணணும் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனியை ஒரு ஹிந்தி நடிகை மீனாட்சி சேஷாத்திரி என்பவள் விலைக்கு வாங்கி விடுகிறார். அவன் ஒரு RSS காரியா போயிட்டான். எனக்கு தப்பான தகவலை தர்றான். நான் கொஞ்சம் உஷாராயிட்டு வேற ஒருத்தர், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியின் மகள், கிறிஸ்துவர், அவர் நிருபர் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறார். அவர் மூலம் ஒரு வெளிநாட்டு கம்பெனியை வச்சு இந்த யாருக்கு திறந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி மற்ற விஸ்வ இந்து பரிசு திருமணங்கள்லாம் ஆயுதங்களை வாங்கி, ஏன்னா வீக்கலத்தூர்ல வீசின ஒரு கைகுண்டு எடுத்து பார்த்தா சைனா மேடு கிரனைட். அவன் எப்பவுமே இந்த பின் அப்படி கோத்து தான் அடிப்பான். அது 3 செகண்ட்ல வெடிக்கும், மற்றதெல்லாம் 7 செகண்ட்ல வெடிக்கும். இது விடுதலை புலிகள்ல ஒரு பர்டிகுலர் குரூப் மாத்திரம் யூஸ் பண்ணுது, LKT மட்டும். பிளாட் காரணம் செலோ காரணம் யூஸ் பண்றதா 7 செகண்ட். 7 செகண்ட்ல அந்த பின்ன புடிங்க அப்படி வீசினா நம்ம திரும்பி வீசுறதுக்கு 6 செகண்ட் ஆகுது. 6 செகண்ட்குள்ள அவன் கொண்டுறதே நான் வீசலாம். போர்த்தந்திரம் தெரிஞ்சு உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு புரியாது, கேசட் போட்டு கேட்டுக்கோ. ஆஹா, இந்த கிரனைட் 3 செகண்ட்ல அடிக்கிறதாச்சேன்னு சொல்லிட்டு நான் அப்பவே அந்த சரவண பெருமாள் DIG எடுத்து, சார் இது எங்க இருந்தோ வாங்கின ஆயுதமா தெரியுது, இதை பாருங்கன்னு கொடுத்தேன். பள்ளியாசல்ல அந்த கிரனைட் பீஸ் எம்டி பீஸ் கிடந்தது. சீக்கிரம் போட்டு கொடுத்தா வாத்தா, ஃபார்மாலிட்டி எல்லாம் வைக்காதுதான். திருவண்ணாமலை சம்புராய மாவட்டம். அவ்வளவுதானே, போதும் நிறுத்திக்கங்க. எங்கடா சொல்லிட்டு இருந்தேன், எங்கேயோ போயிட்டோம். 3 செகண்ட்ல வெடிக்கிறதா இருந்துச்சு. பார்த்தேன், ஓ இது எவனோ மேல இருந்தா கொடுத்துருக்கான்ட்டு அப்பவே நான் அதை பின்னாடி. ஆனா அது ஒரு பேப்பரும் போல. அப்படி எல்லாரும் ஆயுதம் வாங்கிட்டா நாளைக்கு ஒரு நிலைமை என்ன சொல்லு சகோதரா? அவன் AK-47 வாங்கினா உனக்கு T-56 வாங்க கற்றுக் கொடுக்கறவனால தலைவன். பிள்ளைக்கு போர்க்கல்வியும் மகளுக்கு மார்க்க கல்வியும் சொல்லிக் கொடுக்காத தகப்பன் நரகவாதி என்பதை முஸ்லிம்களை மறந்து விடாதீர்கள். மகனுக்கு போர்க்கல்வியும் பிள்ளைக்கு மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் குர்ஆனோடு தான் நின்று குத்பா பிரசங்கம் செய்தார்கள். கடைசி காலத்தில் மரணம் அடைவதற்கு ஒரு நாள் முன்னாள் தான் கட்ட. இன்னைக்கு வரைக்கும் நோ ஹதீஸ் யூ கேன் ஷோ. என்ன சார்
ரசூல்லா கையில என்ன இருந்துச்சு? இந்த கையில குரான் மிம்பர் மேடையில கட்டையா வச்சிருந்தாங்க. கத்தி தான். நீ கீழே வச்ச நாசமா போயிட்டு மறக்காதா மறக்காது. எது காப்பாத்தலனாலும் இது உன்னை காப்பாத்து. மார்க்கம் நீ உன்னை தற்காத்துக்கோ, எந்த வகையிலயா தற்காத்துக்கோ. அடிதின்ட்டு மாத்திரம் இனிமேல் போன் பண்ணாத. அடிச்சு போட்டாலும் போன் பண்ணு. எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்கள் அடிதின்னா சொல்லு. ஒரு திடீர்னு இப்ப வன்னியர்கள் உங்க ஊர்ல பூந்து தாக்குறாங்க, நீ எந்த தலைவனுக்கு போன் பண்ணல? சொல்லு கமான், டெலிபோன் நம்பர் சொல்லு. உடனே அவங்க டாக்டர் ராதா சொல்லுவாங்க, நீ எங்க போன் தண்டேதுற அவங்க ஊர்ல வா கமான் டெல் மீ. ஒரு தலைவனுக்கு போன் பண்ணுமா? சொல்லு. எந்த தலைவன் சொல்லு. என்ன விடு சொல்லு. போன் நம்பர் என்ன? சமஸ்தா லத்தீஃபா. கமான் டெல் மீ. ஏன் பிரதர் எத்திமான? ஏன் எத்திமான? இன்னைக்கு நான் ஜிகாத் கமிட்டி எதலைக்கு சொன்னாலும் பாடுறா, எல்லா இளைஞரா 10 ஊருக்காரன் ஒன்னா ஒரே கொடி இங்கே கொண்டு வந்துட்டான். சும்மாவா? 1200 ஆண்டுகள் 400 ஆண்டுகளில் 200 ஆண்டு ஆகிவிட்டது இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து. 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய மக்கள் இந்தியாவை ஆண்டார்கள். முஸ்லிம்கள் ஆண்டார்கள், இஸ்லாமியர்கள் ஆளவில்லை. எவனாவது அல்லாஹ் அக்பர் கொடி ஏத்தனானா? எந்த ராஜாவாவது ஏத்தனானா? குறையும் சின்ன எனக்கு புரிஞ்சு குறையும் சின்ன துருக்கி தேசத்துக்காரன் கொண்டு வந்தது. காலத்தின் அளவுகோலாகத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வைத்திருக்கிறான். ஆலி மூலமா பெருமக்களை எடுத்து சொல்லுங்கள். ஆனா நான் இந்த குஃப்ரிஸ்தான்ல இந்த சிறு பசங்களை வச்சு அல்லாஹ் அக்பர்ங்கிற கொடிய இந்த குஃபார்கள் கையில் கூட, முஸ்லிக்கீன்கள் கையில் கூட கொடுத்து பறக்க வைத்தேன். இன்னைக்கு என் கொடி மரத்தை வெட்டினா 4 வன்னிய பயிலும் போய் கழுத்தை கொடுப்பான். என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான். பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டனும் உன் கொடி வெட்டினாலும் அப்படித்தான் நானும். பாத்துட்டியா? ஜிகாதுங்கிறது நீ செய்ய வேண்டியது. அல்லாஹ் ஈமான இந்துக்கள்கிட்ட வச்சு இஸ்லாத்தை உங்ககிட்ட வச்சுட்டான். ரெண்டுக்கும் நடுவில் பாலம் போறதுக்குள்ள என்னைய குடிச்சு உள்ள வச்சுட்டான். வேண்டாம் சகோதரா, எழுந்துரு. தெளிவான இந்த மாவட்டங்கள்ல நாம வன்னியர் சங்கத்தோட உறவு, பிற மாவட்டங்கள்ல தேவர்களோட உறவு, பெரியார் மாவட்டங்கள்ல கவுண்டர்களோட வெள்ளாள கவுண்டர்களோட உறவு, மற்ற இடங்கள்ல முதலியார்கள். ஏகமாக தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள். அவனை மறந்தே விடாது. தாழ்த்தப்பட்ட சகோதரா, உன்னை போல் நானும் ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருந்தவன் தான். அல்லாஹ் அக்பர் என்று தினமும் குரல் கேட்கிறதே, அது என்ன தெரியுமா உனக்கு? உம்மாரி ஒரு அர்ஜுன நீகிறோ எங்கள் பெருமானார் நபிகள் நாயகத்திடம் வந்தார். அன்று அவரை சொல்லி மதீனாவின் கவர்னர் ஆக்கினார். அவர் எழுப்பிய குரல் இன்று நாங்கள் 1408-9 ஆண்டுகள் ஆகியும் ஒரு நிமிஷம் கூட அணையாமல் வைத்திருக்கிறோம். உன்னை போல் ஒரு அரிஜின நீக்ரோ, ஆப்பிரிக்க நீக்ரோ பிலால் எழுப்பிய குரல், அந்த குரல் உலகத்தின் அத்துணை பள்ளிகளிலும் படிக்கின்றது. அதை கேட்டு அரபு நாட்டு ராஜா கூட அடிபணிந்து செல்ல வைத்திருக்கிறோம். உனக்கு சமத்துவம் வேண்டுமா, சகோதரத்துவம் வேண்டுமா, அந்த வேத விலங்கிலிருந்து விடுபட்டு வா. யாரும் அதை மதமாற்றம் என்று சொல்லாதீர்கள் சகோதரர்களே. இட் இஸ் நாட் கன்வர்ஷன், இட் இஸ் லிபரேஷன். லிபரேட்டிங் him from all this dirty filthy story. We are liberating them. உனக்கு ஒரு சமத்துவம் தேவை. இங்கு ஒரு தாழ்குடி மகன் இருந்தால் அவன் குடிச்ச எச்ச தண்ணியை நான் குடிக்க தயார். இதையே சங்கராச்சாரியா செய்ய தயாரா என்று கேட்டால் அது தேச துரோகம் குற்றம் என்றால் அந்த குற்றத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஒரே அரிஜனுடன் நான் உணவு உண்ண தயார். இதை சங்கராச்சாரியார் உண்ண தயாரா என்று கேட்பதால் என் மீது இந்தியன் பீனல் கோடின் அத்தனை செக்ஷனும் விழுகிறது என்றால் தொங்கட்டும் உங்கள் தூக்கு கயிறு, அதில் என் தலை முதலில் தொங்கட்டும். ஒரு தாழ்த்தப்பட்ட குடிமகனுக்கு சமத்துவம் வேண்டும் என்பதற்காக சாவுதான் இந்த நாட்டில் பறிச்சென்றால் எனக்காக கல்லறை என் சகோதரர்களை வெற்றி வைத்திருக்கிறார். சகோதரனே, நீ எந்த செக்ஷன் வேணா போட்டுக்கோ. உன் கல்லறை பத்தியோ, தூக்க பத்தியோ, ஜெயில பத்தியோ, எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவனை வந்துட்டானா கூப்பிட்டு அணைச்சு வச்சுக்கோ. வாரம் போ. அவனை நம்ம காப்பாற்றணும், நம்மளை அவன் காப்பாற்றணும். அவன் ஜாதிக்காரன் யாரும் அவங்களை காப்பாற்றுறது இல்லை. அதான் இன்னைக்கு டாக்டர் சேப்பன் வந்திருந்தா சொல்லியிருப்பார். அவர் கேவலம் ஒரு எரும மாடு குளிச்ச கிணத்துல இறங்கினதுக்காக அவர் காலை வெட்டி போட்டாங்க. குடியரசுக் கட்சியினோட தலைவர் டாக்டர் சேப்பன் அவங்க ஊர்ல இறங்கி எருமை குளிச்சுட்டு இருந்திருக்கு, பண்ணி குளிச்சுட்டு இருந்திருக்கு. இவர் கீழே ஏறி குளிக்கும், வேண்டாம் கீழ் ஜாதிக்காரன் நீ எப்படா குடிக்கலாம் சொல்லி எருமைக்கும் பண்ணியும் விட உன்னை கேவலமாக வைத்திருக்கிறான். நானும் கட்டி தழுவுகிறேன், முத்தமிடுகிறேன், என் சகோதரன் என்று சொல்லுகிறேன். உனக்காக உயிர் விட கூட தயார் என்று தாழ்த்தப்பட்ட மகனுக்காக குரல் கொடுக்கின்றேன். ஏன் பள்ளிவாசல் முன்னுக்கு நீ கொட்டடிக்கிற, ஆனா உன்னை தீண்டத்தகாதனா வச்சிருக்கனோட கால கல்வி நிற்கிறே சகோதரா. தன்மானம் விடா, தன்மானம் விடு. வா கமான் வந்துரு. அவனுக்கு உன்னை வாழவே விட மாட்டானுங்க. அதனால்தான் அம்பேத்கர் சொன்னார், ஈக்வாலிட்டி இன் ஹிந்துயிசம் இஸ் சர்ச்சிங் ஃபார் a black cat, a blind man searching for a black cat in a dark room which is not already there. கருப்பு மனிதன் சமத்துவத்தை தேடுவது என்பது இந்த உயர் ஜாதி பார்ப்பனர்களிடம் சமத்துவத்தை தேடுவது என்பது என்ன தெரியுமா சகோதரா? குருட்டு மனிதன் இருட்டு அறையில் கருப்பு பூனை இல்லாத கருப்பு பூனை தேடினால் எப்படியோ அப்படி என்று சொல்லிவிட்டு போனார். புத்த மதத்தை தழுவிய மறுநாள் சாகரிக்கப்பட்டார். உன்னுடைய சமூக விடுதலைக்காக சமநீதி கேட்டு போராடுகின்ற இயக்கம் ஜிகாத் அமைப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியும். பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு பாரதிய ஜனதா போல்
நாங்கள் விஸ்வ இந்து பரிஷத் போல் இனி நாங்கள் தயாராகிவிட்டோம். இந்த ஊருக்குள்ளேயே நீங்க இனிமேல் உங்க ஆள் வந்து இந்து முன்னணிங்கிற பேர்ல கூட்டம் போட விடக்கூடாது. அதே மாதிரி எங்க வய உங்களை தாக்காம நாங்க பார்த்துக்கிறோம். எவனாவது ஒரு இந்து முஸ்லீம் ஒரு இந்து கோயிலில் சென்று தகராறு பண்ணியதாக ஐஜி ரெக்கார்ட் கொடுக்க முடியுமா? எந்த ஊர்லயாவது முஸ்லீம் போய் ஒரு கோயில் முன்னுக்கு நின்று குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு தகராறு பண்ணி ஊர்வலம் போய் கல்லு விட்டாங்கிறதுக்கு ஒரு வரலாறு, ஒரு அக்கரன்ஸ், 1 அக்கரன்ஸ் 10 lakhs rupees கொடுத்தவங்க கக்கூச கழுவுறேன். என் தாயின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் வணங்கும் ஓரியின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். மாறாக உங்கள் இந்துக்கள் என்று சொல்லுகின்றவர்கள் போகின்ற பள்ளிவாசல் கிட்ட எல்லாம் கலவரம் 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 கலவரம். எல்லோரும் அல்ல. ஆனாலும் சகோதரர்களே, எங்களை பார்த்து மதவெறியர் என்கிறீர்களே, என்ன நாயம் சகோதரா, நான் இன்னும் உதைக்காம இருக்கிறேனே, அதான்டா தப்பு. இட் இஸ் மை மிஸ்டேக், மை மிஸ்டேக். சிலதை சால்வ் பண்ணணும், சிலதை வெல்டு வைக்கணும், சிலதை ரிவிட்டே அடிங்கடா, ரிவிட்டே அடிங்கடா, ரிவிட் அடிங்கடா. இட் இஸ் நேச்சுரல், நேச்சுரல், பிராக்டிக்கல், மோஸ்ட் பிராக்டிக்கல். உங்களோடு இனிமேல் இந்தியாவில் நாம 2 மேஜர் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு தேர்ட் பிராண்டை உருவாக்கினார் டாக்டர் ராம்தாஸ். அடுத்தபடியாக 2 மேஜர் கம்யூனிட்டிஸை ஒன்றாக இணைத்தார். 3 மேஜர் கம்யூனிட்டி, வன்னியர், ஹரிஜனர்கள், அடுத்து முஸ்லிம். இன்னைக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து 3 கோடி மக்கள் ஒன்னா அப்படியே ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்கோம். இந்த கூட்டு என்பது சாதாரண 40 சீட்டு கூட்டல்ல, சாதாரண 240 சீட்டு கூட்டல்ல, 3 கோடி மக்களின் ஏகோபித்த கூட்டு. இவ்வளவு பெரிய இயக்கத்தை கருணாநிதி 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் செய்யவில்லை, மகாத்மா காந்தியின் வாழ்க்கையில் செய்யவில்லை, அறிஞர் அண்ணா செய்யவில்லை, பெரியார் செய்யவில்லை, மாறாக டாக்டர் ராம்தாஸ் செய்வதால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க போங்க டாக்டர், உங்க உடம்புல துரும்பு விழுந்தா எங்க உடம்புல தூண் விழுந்த மாதிரி we will see this people, we will see this. அதே மாதிரி இங்க உள்ள எந்த தாழ்த்தப்பட்ட மகன் அடிச்சாலும் நமக்கு எதிரியே பார்ப்பான் ஒருத்தன் தான் நமக்கு எதிரியே, அவன் தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், அவனை வெளியேறு, குயிட் ஆரியன்ஸ் குயிட் இந்தியா அப்படின்னு ரெசல்யூஷன் போட்ட ஒரே வீரமுள்ள தலைவன் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் மட்டும். மற்றவன் எல்லாம் பாப்பானுக்கு போய் கல்விக்கிறதான் ஆச்சியா, மானங்கட்டவன். கேட்டா திராவிட பரம்பரைனா மானங்கட்டவனே. திராவிடனா இருந்திருக்கணும்டா. நாங்களும் திராவிடம் தான். நாங்க என்ன அரபு நாட்டுல இருந்தா வந்துட்டோம்? என்ன நாடு ஒப்புட்டு நாடா? ஏன்னா என்ன அண்ணா திமுக காரனுக்கு திமுக காரன் காங்கிரஸ் காரனுக்கு தான் சொந்தமா? ஏன் நாங்க சேர்த்து ஆளக்கூடாதா? அதனாலதான் தேர்ட் பிராண்டை உண்டு பண்ணணும். தேர்ட் பிராண்டை நம்ம உண்டாக்குறதுக்கு காரணமே அதான். பாத்துக்கோ, முஸ்லீமுக்கு எந்த கட்சியிலும் பாதுகாப்பு இல்லை. ஒழுக்கமா ஜிகாத் அமைப்புல சேர்ந்துக்கோ, அது உனக்கு பரலுங்கூடி. 1236 இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிகாத் செய்ய சொல்லுகிறான். உண்மை ஜிகாத் ஒண்ணு போலீஸ்காரன் தப்பா நினைச்சு போறீங்க. ஜிகாத் மீன்ஸ் டிசிப்ளின். நீங்க சொல்ற மாதிரி ஹோலி வார்ங்கிறது there is no dictionary word in that. You cannot bring one word. It is an alienated European biased statement what you are saying. But you know the actual Arabic meaning for jihad, official term, discipline. A discipline. Remember that. Don't mistake us. Try to understand us and try to allow us to go on our own way without hurdling another man and without hurdle to our own men. எங்களுக்கு நாங்களே குழப்பம் இல்லாமலும் மற்றவர்களுக்கு நாங்கள் குழப்பம் விளைவிக்காமலும் செல்ல தயவு செய்து நீங்கள் வழிவிட்டு நில்லுங்கள். நாங்க யார்த்தையும் போய் கஞ்சணும்னு அவசியமே இல்லை. இன்க்ளூடிங் உள்துறை செயலாளர், அட்வைசர்கள் எல்லாருமே எங்களுக்கு வேலை செய்யத்தான் வந்த பப்ளிக் சர்வெண்ட். நீ நான் பப்ளிக், நீ சர்வெண்ட். அதோட நிறுத்திக்க நீ லிமிடேஷன். மற்ற சட்ட ஒழுங்கு பத்தி எங்கிட்ட பேசாது. நான் சிறுவனிக்கு போறேன். எனக்கு தெரியும் 10 நிமிஷம் சட்ட ஒழுங்கு கெடுக்கணும்னு நான் நினைச்சேன்னா இன்னைக்கு நீ 10 பட்டாலியன் நீங்க கொண்டு நிறுத்தணும். ஐ டோன்ட் வாண்ட். நான் வேதநெல்லை விருந்தாக்க தயாராக இல்லை. பெரியார் மாவட்டத்தில் உள்ள வெள்ளாள கவுண்டர்கள் வீட்டில் கவுண்டச்சி கழுத்துல ஒரு தாலி தொங்கும். அது புனிதமானது. காலையில் எழுந்திரிச்சு அந்த தாலியை தொட்டு இப்படி பண்ணிக்குவா கண்ணுல. அவசரத்துக்கு விருந்து வந்துருச்சுன்னா அந்த தாலியை கொண்டு போய் அடமானம் வச்சாவது அவ விருந்தை நடத்துவா. ஆனா வெதநெல் வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு வெள்ளாள பொம்பளை விருந்து வைக்க மாட்டான். ஏன்? ஒரு விளைச்சலே போய். அது மாதிரி என்னுடைய இளைஞர்கள் விதை நெல்லை போன்றவர்கள். அவர்களை நான் விருந்தாக்க தயாராக இல்லை. கேவலமான வன்முறைகளில் 40 லட்சம் தொண்டர்களை கொண்ட நான், 38,000 கிளைக்கழகங்களை கொண்ட நான், 5 மாநிலங்களின் அமைப்புகளை கொண்ட நான், 28 நாடுகளின் அமைப்பை விரிவுபடுத்திய நான், 8 மாதம் சிறையில் இருந்தும் ஒரு பஸ்ஸை கொடுக்கவில்லை, காலனா டேமேஜ் செய்யவில்லை. என்னுடைய இளைஞர்கள் பூரா பொறித்த போது கூட அதெல்லாம் வேணாம்னு 8 மாத காலம் 8 long months I was waiting for justice to be done its work. Justice to do its work.
நீதியின் வாசலில் நெடிய படிகளில் நான் நின்றிருந்தேன். சட்டம் ஒழுங்கை நான் சீர்குலைக்கவில்லை. எனக்கு தெரியாது ஒரு ஜெலட்டின் 7 ரூபா தான் வாங்கி மரத்து பொந்தில் சொல்லி கொளுத்து விட்டா படக்குன்னு மறைஞ்சாஞ்சிருது சாலை மறியல்னு சொல்லிட்டு போக எனக்கு தெரியாது. ஐ நோ த ஆர்ட் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே a cheap politics. ஒரு பஸ் ஒரு ரயில் எங்கேயாவது முஸ்லீம் கொளுத்திருப்பானா சொல்லு. ஆனா என்னமோ முஸ்லீம்னா முஸ்லீம்களா வேணாம் பழனி பாபா பேசக்கூடாது மற்றவெல்லாம் பேசலாம். என்னடா இது? எவனாவது என் பேச்சு கேட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? சும்மாவே அலர்ஜி. அலர்ஜிக்கெல்லாம் நான் இந்த நாட்டின் குடிமகன். இன்னைக்கு ஒண்ணு கூட்டம் நடந்திருக்கோம், இல்லைன்னா என்னோட பணத்தோட ஊர்வலம் நடந்திருக்கும். ஜனாசா என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் நான்? கேனப்பை இருக்கு போயினா ஒரே லாரி இன்னைக்கு 500 பேர் அப்படியே லாரி 5000 பேர் வந்து குளிச்சுவாங்க. 40 லட்சம் பேர் இந்த மேல் விசாரத்தில் விட்டுருந்தேன்னா உங்க ஐஜி எல்லாம் சுண்ணாம்பு தடவி குளிச்சிருக்கணும். attention of the Home Secretary, please detachment யாராவது ஸ்பெஷல் பிரான்ச் இருந்தா டிரான்ஸ்மிட் பண்ணிடுங்க. இனிமேல் என் கூட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் ஏற்படுற விளைவுகளுக்கு அரசு துறைதான் பொறுப்பு என்று பணிவன்போடு கூறிக்கொள்கிறேன். நாட்டின் மீதுள்ள நேசத்தால் கூறுகிறேன், பாசத்தால் கூறிக்கொள்கிறேன். என்னையும் ஒரு டெரரிஸ்ட் ஆக்கிறாத, மிலிட்டன்ட் ஆக்கிறாத. உனக்கு வேணும்னா மிலிட்டன்ட் வேணாட்டி டெரரிஸ்ட் உன்னைத்தான் தெரியுமில்ல தெல்லவாரி. இந்த நாட்டில் நான் ஒரு அங்கம், என்னையும் ஒரு தேசிய அங்கமா நினைக்கலன்னா இந்த நாட்டையே நான் நேசிக்க தயாராக இல்லை. நான் இன்னும் தேசிய கொடியவே எதிர்த்து சேலஞ்ச் பண்ணலாம் இருக்கிறேன் கோர்ட்ல. என்ன புத்த மத சின்னம், புத்த மதத்தின் ஆரம்பங்கள் ஜெயிலில் வந்து ஏற்றி சல்யூட் அடினாராம் போடான்ட்டு. நான் ஓரிரை கொள்கையை தான் நான் வணங்குவேன், இன்னொரு கொள்கையை என்னால் வணங்க முடியாது. மத சார்பற்ற நாட்டை மத சார்பற்ற நாடாக வையுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியாவை இந்தியா என்று சொல்லுங்கள், அதற்கு we will be loyal. ஹிந்துஸ்தான் என்று சொன்னால் அந்த நாட்டை துண்டாக்காமல் நாங்கள் விடமாட்டோம். எங்க பங்கு அதுல வேணும். இந்தியாவை இந்தியான்னு சொன்னா அது ஒற்றுமைக்கு நாங்கள் பாடுபடுவோம். இது எந்த செக்ஷனுக்கு வேணா சூட் பண்ணிக்கணும். இந்தியாவை இந்துஸ்தான் சொன்னா ஒத்துக்க முடியாது. இந்துக்கள் இந்தியாவுக்கு சொந்தமானவர்களே அல்ல. ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியே வந்த வந்தேரிகள். நாங்களோ இனத்தால் தான் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் முஸ்லிம்கள். நாங்கள் எங்களை அகற்றி கேட்கின்ற உரிமை இந்த நாட்டில் உள்ள ஜனாதிபதிக்கு கிடையாது. காரணம் அவர் கூட இந்திய குடிமகன் இல்லை. இந்தியா ஒரு நாடே அல்ல சகோதரர்களே. ஈவன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவின் புத்தகத்திலே there is no word, such word called Indian nation. If anybody shows it, I am ready to give you 10 lakh rupees as a challenge. There is no word. Constitution என்பது ஒரு இந்தியாவுக்கு gospel மாதிரி, ஒரு இந்தியாவின் வேதம் மாதிரி. கிறிஸ்துவர்களுக்கு பைபிளும் முஸ்லிம்களுக்கு குரானும் போல் இந்தியாவுக்கு இந்திய சாசன சட்டம். அப்படி நீ சொல்ற. அதுல தேசம் என்ற வார்த்தை தான் இருக்கிறதே தவிர நாடு என்ற வார்த்தை இல்லை. இந்தியன் யூனியன் டெரிட்டரி. இந்திரா சும்மா இருக்கா சைலண்ட். அவங்களே எங்கடா சந்து கிடைக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கிற, நீ வேற கசமசன் கம்மன் இருந்து கம்மன் கலைஞ்சு போங்க. முஸ்லீம்க கூடனா ஒழுக்கமா பிரிஞ்சான்னு பாருங்க. அதே டிஎஸ்சி இருந்து பாப்பாரு, எங்கேயாவது எவன் வாயில சிகரெட் பீட்டி போகுதா? இதே அரசியல் கூட்டமா இருந்தா எம்படி தண்ணி ஆடி இருக்கும் தெரியுமா? எனக்கே கிக்கு வந்துடும், போதை வந்துடும். ஒழுக்கத்தையே உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருவோம் முஸ்லீம். எங்கிட்ட இருந்து நீ கத்துக்கப்பா சட்டம் ஒழுங்க. நீ வந்து என்னை கருத்துன்னு சொல்லாது. இன்னொரு வாட்டி சொன்னா வாயை கிழிச்சு போடுவீங்க. காப்பி கொடுங்கடா. என்னைய பார்த்து சட்டம் ஒழுங்கு கெடுக்கு. நான் சட்டம் ஒழுங்க கெடுக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு மேல் விசாரத்துக்கு வர வேண்டியதே இல்லை. எங்க போகணுமோ அங்க நான் போனேன்னா போதும். எப்ப ஒரு அகலமான இடத்துல போட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு ப்ராப்ளம் இல்லை. இவ்வளவு லட்சம் மக்கள் வந்து வீணா ஏன் ஒரு அகலமான இடம் போறது இல்லை. எப்பவும் கூட்டம் போடுறவன் ஒரு அன்சாரின்னு நினைச்சுக்கோ, வர்றவன் ஒரு முஹாஜிர் நினைச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு அதப கிரியேட் பண்ணுங்க. இந்த சந்துக்குழியும் பொந்துக்குழியும் புத்தி எப்பத்தாண்டா நேரா போகுது? இன்னும் திருந்தலையா? நீ இந்த நாட்டின் மண்ணின் மைண்டண்டா. உனக்கு கத்தி கேசட்ல சொல்லி உள்ள போயிட்டு வெளியே வந்து பந்தாவா கத்திட்டு இருக்கிறேன் பாடுறா. என்னைய பாடுறா. என்னை விட ஒரு உதாரணம் வேணுமாடா? மற்றவன் அல்லடா நானு. எந்த நாட்டு தலைவன் 110 முறை சிறைப்படலடா, அப்ரஹாம் லிங்கன் உள்பட. பாடுறா, 41 வயசுல நான் வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையில வந்து நிக்கிறேன்டா. இருந்து நான் வெற்றி வீரனாகவே இருக்கிறேன். ஏன் என்னைய பாடுறா? என்னைய பார். எவனும் ஒன்னும் செஞ்சிட முடியாது. நாட்டுல உனக்கு உள்ள உரிமைகளை நீ செயல்படுத்துவதில்லை. உனக்கு கழுத்து சாயுதா. எந்திரிச்சு நில்லு. நீ உன்னோட குடியுரிமையை நீ விட்டே கொடுக்காத. விட்டு கொடுத்ததின் விளைவுதான் அசோக் சிங்காலுக்கு பர்மிஷன், ஜிகாத் கமிட்டிக்கு பர்மிஷன் இல்லை.
முஸ்லீம்கள் கூட்டத்துக்கு பர்மிஷன் இல்லை. ராமகோபால் ஐயருக்கு பழனியில நேத்து மாத்திரம் 3 பர்மிஷன் கொடுத்திருக்கான். நேத்து மட்டும். இன்னும் அந்த பாப்பான நான் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் என்னுடைய கனிவு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம் நான் தூக்கி போட்டேன், உன் சட்டம் கட்டமெல்லாம் அப்புறம் குப்பைக்கு போயிடும். எவன் அடிச்சாலும் 75 தான் கேஸ், 7500 செக்ஷன் கிடையாது சார். ராமகோபாலனுக்கு நேற்று ஒரே நேரத்தில் 3 மீட்டிங். 11ஆம் தேதியே வைரவன் கோவில் தேர்தல் பழனி, அரிசி ஆலை தேர்தல் பாலசமுத்திரம், பழையாய்க்குடி, ஒரு எல்லாம் 2 கிலோமீட்டர்லேயே 3 கூட்டம். இந்த 3 மணிக்கு தொடர்போது கூட்டம். எனக்கு ஒரு கூட்டம் போட ஃபனாட்டிக். நாளைக்கு நான் கவர்னரை பார்த்து பேசவே போறேன். நானும் டாக்டர் ராமதாஸ் எலெக்ஷன் கமிஷனரையும் பார்த்து, நோ ஐ கான்ட் டாலரேட் ஆல் சச் நியூ சென்சஸ் 40 லட்சம் தொண்டை. நோ சரி, எனக்கு சூடாது, மறக்கிறேன். நோ நோ நோ, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் அப்போ விட்டு நாட்டா யார் ஆள்றது, யார் வந்து அதிகாரம் பண்றது? அதிகாரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது கான்ஸ்டிடியூஷன்ல, தெரியுமா உனக்கு? அலுவலர் தான் நீ சொல்லணும். நீ யார் அதிகாரம் பண்றது? டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில அதிகாரம் யார் பண்ணலாம்னா அரபு நாட்டு பகது பண்ணலாம், குவைத் நாட்டு அரசம் பண்ணலாம். இது ஜனநாயக நாடு. அதிகாரின்னு போடக்கூடாது. யூ ஆர் நாட் அன் அத்தாரிட்டி, யூ ஆர் அன் நியர் ஆபீஸ் பேரர், பப்ளிக் சர்வெண்ட். நீ அவ்வளவுதான். நீ அதிகாரின்னு போட்டிருக்கா. நீ பாக்குறேன் என்ன வட்டாட்சி அதிகாரி, அலுவலர், ஊழியம் செய்ய வந்திருக்கிற பப்ளிக். நானு சர்வெண்ட். நீ அதிகாரின்னு போட்டா ஐ ஃபீல் இன்செக்யூர். அந்த வேர்டு எடுக்கணும். போன வருஷம் பார்த்தியா ராஜீவ் காந்தி பொழுதன்னைக்கு டிவியில காமிச்சான். கருணாநிதி எல்லாம் கத்துனாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. நான் பார்த்து நேரா போய் ரிட்ட போட்டேன் சென்னை டெலிவிஷன் நிலையம் மீது. ராஜீவ் குடும்ப செட்டப் பண்ணாத, ஏன் காசு ஏன் டெலிவிஷன், இவன் என்ன எலக்ட்ரானிக் ட்ரஸ்பாஸ் பண்றதுன்னு போட்டேன். எலெக்ஷன் முடிவு வரைக்கும் காட்டாதேன்னு ரிட்டு போட்டு பாரு. அவனோட தினகரன்ல அவனோட முரசொலியிலே வந்திருப்பாரு. பாத்துருங்க. டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி இவர் சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி 28 மாசத்துக்கு முன்னாடி பாத்துங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஒரு சத்தனம்னு ஒரு படம் எடுத்து விட்டானா, குழந்தைகளுக்கெல்லாம் போலியோ நல்லா போகுதுங்க. நான் பார்த்தேன். இதை பார்த்துட்டு பிரிவென்டிவ் எடுக்காம போச்சுன்னா, சொட்டு போலியோங்கிறது ஒரு சொட்டு மருந்து, அது குழந்தையிலே கொடுக்காம விட்டீங்கன்னா பெருசாகி வந்துடும். போலியோங்கிறது நாட் கியூரபிள் பட் பிரிவென்டபிள். இது பார்த்துட்டு பாமர பொம்பளை போய் ஏதாவது அந்த சொட்டு மருந்து கொடுக்காம விட்டா, இவனுக்கு புள்ள குட்டி கிடையாது, இவன் பாட்டுக்கு படம் எடுத்து விட்டான். இதை பார்த்துட்டு அந்த பொம்பளை பண்ணா ஒரு எதிர்கால தலைமுறை கெட்டு போயிருமேன்ட்டு அந்த படத்தை வாபஸ் வாங்க சொல்லி இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிசயம், சத்துணவு திருந்து இளம்பிள்ளைவாதம் நீங்குதுன்னு கேட்க மாட்டேன்ட்டான். நேட்டா ரிட்ட போட்டு படத்தை பறிமுதல் பண்ணேன். அதுல கண்டனம் வேற தெரிவிச்சு ஹைகோர்ட். இந்த ரெக்கார்ட் பூரா ஜிகாத் கமிட்டி ஆபீஸ்ல இருக்கும். நான் தனி மனிதனா இருந்து உங்களுக்கு செஞ்ச சாதனையை விட கருணாநிதி ஒன்றும் பெரிய சாதிக்க முடியாது. உங்க ஊர்ல கூட அந்த ஜெனரேட்டர் வைக்கிறதுக்கு ஜிகாத் கமிட்டி 50%, சலீம் ஆஜியார் 50% போட்டுக்க வேண்டியது. ஜெனரேட்டரை கொண்டு வந்து ரம்ஜானுக்குள்ள எரெக்ட் பண்றோம், கனெக்ஷனை கொடுக்குறோம், கரண்ட் இல்லாத நேரத்தில் பம்ப் பண்றோம். இங்க வர்ற இதைத்தான் துறைமுருகன் போன் பண்ணி ஜெனரேட்டரை குடிதண்ணி கிணறுக்கு வைக்கிற ஜெனரேட்டர் கொலை வருதுல உங்க வீட்டுக்கு என்னடா கம்முன்னு இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட பேச நான் இப்படித்தான் பெரியார் மாவட்டத்தில் பேசி பேசி உள்ள போயிட்டேன். பொதுமக்களை தூண்டும் விதத்தில் பழனி பாபா பேசியது 153A செக்ஷன் படி அப்படின்னு எழுதுவான் பெட்டிஷன். எதுக்கு நான் வம்புன்னு 10 எருமையை வச்சு பேசிட்டு எருமையை கொண்டு கட்டி போட்டு குடிச்சேன். 1972 என்ன நிலை, 76 என்ன நிலை, அப்ப எந்த கேஸ் போடுவேன்? பழனி பாபா எருமையை தூண்டு விதத்தில் பேசினான்னு பேச முடியாது. எனக்கு என்ன திருப்தி? உங்ககிட்ட பேசி பேசி நீ ஒரு புரட்சியும் செய்யல, மாற்றமும் செய்ய மாட்டேங்கிற. எனக்கும் திருப்தி, எருமையிட்டு தானே பேசினேன், எனக்கு ஒரு திருப்தி. இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். நான் சீரியஸான சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்கேன், நீ எங்கே வாய் பார்த்துக்கிட்டு என்னடா அர்த்தம்? there is no response from you. உங்க ஊர்ல ஒரு கிணத்துல ஜெனரேட்டர் வந்துச்சு வைக்கணும்னு வந்துச்சா இல்லையா? அந்த ஜெனரேட்டர் வந்து இறங்கும் போது உடனே ஆற்காட்டு வீராசாமி தொகுதிக்கு இந்த துறைமுருகன் மாற்றி விட்டானா இல்லையா? அதனால உங்க வீட்டுல எல்லாம் நீ குழாயில திறந்தா கக்கூஸ் கல் கூட தண்ணி இல்லாம நிக்கிறீங்களா இல்லையா? கரண்ட் இல்லாத நேரத்துல. இது ரம்ஜான் மாசத்துல கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? இதுக்கு எந்த அரசும் வேணா இவர் சட்டமன்ற வேட்பாளராகவும் வேண்டாம். ஜிகாத் கமிட்டி 50% ஷேர் பண்ணிக்குது, சலீம் ஆஜியார் 50% ஷேர் பண்ணிக்கிட்டோம். உங்க ஊர்ல ஆளுக்கு 2 ரூபா போடுங்க, ஒரு ஜெனரேட்டர் கொண்டு வருவோம், டைரக்டிங் தி கவர்மெண்ட் டு ரீப்ளேஸ் இட். அதை வைப்பான். அது அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு கிளைம் பண்ணுவான். 1 லட்ச ரூபாய் திரும்பி போயிருவான். வாங்கி தாழ்த்தப்பட்ட குடிமகன் வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். என்ன இதுக்கு அரசாங்கம் எதுக்கு? இதுக்கு எதுக்கடா 2 பேர் கேண்டிடேட், அவனுக்கு எதுக்கடா காசு செலவு ஒன்று? இதுக்கு ஒன்று சட்டமன்ற உறுப்பினராகவும் வேணாம், பாராளுமன்ற உறுப்பினராகவும் வேணாம். கோட்டைக்கு போற நேரம் கோர்ட்டுக்கு போன கதை முடிச்சு போகுது. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் 3 பேர் காரு தான் டாக்ஸ் இல்லாம ஓடுது. எலிசபெத் ராணி காரு, அடுத்து கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, அடுத்து பழனி பாபா காரு. ஆமா, அவன் ரோட் டாக்ஸ் ஓட்டு எங்க ஊர்ல ரோடே போடாம வச்சிருந்தான். நீ கார் டாக்ஸ் ஓட்டு கட்டுற, ரோட் டாக்ஸ் ஓட்டு வித்தீங்கன்னா ஏமாத்துற நீ. ஃப்ராட் 420 சீட்டு ரோட போடுற டாக்ஸ் தர்றேன். ஹைகோர்ட்ல அது வரைக்கும் இன்டர்ம் இன்ஜெக்ஷன் கொடுத்தா கோர்ட்ல
இன்னைக்கு உலகத்துல 3 பேர் டாக்ஸி எல்லாம் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான்டா. ஒன்னு பழனி பாபா, இன்னொன்னு எலிசபெத் ராணி, இன்னொரு கவர்னர் ஆஃப் இந்தியா. அப்பேற்பட்ட உனக்கு தலைவனா கிடைச்சிருக்கேன், நீ ஏன்டா பயப்படுற? எந்திரிச்சு நில்றா. இந்த நாட்டுல ஜனாதிபதிக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உனக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்திய நாட்டு ஜனாதிபதியா நட. கொத்தடிமையா இருந்து தாண்டா சமுதாயம் உன்னை இருட்டில் வச்சு. நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கும் தலைவர்கள் இருந்திருப்பாங்க. நான் இப்ப அவங்களை எல்லாம் குறை சொல்ல தயாரா இல்லை. இங்கேயே கூட கூடி இருப்பாங்க, எங்கேயாச்சும் ஓரத்தில் நின்று இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர், நல்லா இருங்க, சாப்பிடுங்க. சரி, ஆண்டவனே, சமுதாயமும் தலைவனும் நீங்கள் ஒரு ஆளுன்னு நானும் பேசிட்டு இருக்கிறேன் பாடுறா. இருக்கட்டும், ஏன்னா கியாமத்துல அல்லாட்ட பதில் சொல்லணும்ல. நான் நல்லா இருந்தோம், உனக்காக நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாரு. எனக்கு என்னடா வேட்டு வடிது உங்கள்கிட்ட வந்து கட்டணும்னு சொல்லு. அழகான சொத்து, அருமையா 4 மண்டாட்டி, காலம் திரண்டு கையம் திரண்டு கையில போட்டா சேர்த்த குடிச்சு பிளேன்லயே வாழ்க்கையை ஓட்டலாம்டா. சாந்தி முகூர்த்தத்திலிருந்து சமாதிக்கு போற வரைக்கும் உனக்கு வந்து கூழ் குடிக்கணும்னு எனக்கு அவசியமா இல்லை சகோதரா. நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சாவையும் ஏற்க தயாராகின்றேன். எனக்கு பதில் எந்த கட்சியும் கொடுத்துருவான். ஏன்னா ஐ எம் கேப்பபிள் மேன், ஐ எம் மாஸ் அட்ராக்ஷன் உள்ளவன். எனக்கு ஐ எம் லீகலி சவுண்ட், பொலிட்டிக்கலி சவுண்ட், சோசியலி சவுண்ட். அத்தனையும் தூக்கி போட்டு உனக்கு கத்திக்கிட்டு இருக்கா, என்னை விட உனக்கு தியாகம் பண்றவன் இன்னொருத்தனை உன் தலைமுறையிலே நீ பார்க்க முடியாது என்பதை உன் தலைவர்கள் உட்பட தெரிந்து கொள்வார். இன்னைக்கு பாத்தியா நம்ம சமுதாய தலைவர்களின் நிலைமைய? தொகுதியை விட்டு ஓடுற நிலைமடா. நாம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் அரவணைக்கிறோம். நம்ம வேணா நம்ம சமுதாய தலைவனை பேசுவோம், இது வரைக்கும் இன்னொருத்தனை நான் பேச அனுமதிச்சதில்லை. கேவலம் ஒரு பொம்பளை கெட் அவுட்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனாலும் டாக்டர் எனக்கு வந்தார், டெலிபோன் பண்ணார் மேட்டூர்ல இருந்து. பாபா, முஸ்லீம் லீக் நம்மளோட சேர்ந்து என்ன சொல்றீங்க? டாக்டர், எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம், 3வது ஆள் அடிக்க விட மாட்டோம், முதல்ல சேர்த்துங்க. எனக்காக அவங்க எல்லாம் குரல் கொடுக்கல, இருந்தாலும் நான் மன்னிப்பேன் சகோதரா. என் மார்க்கம் அப்படி சொல்லியிருக்கு. நம்ம பெருமானார் அபூஜாஹிலுக்கு மன்னிக்கலையே தவிர அபூ சுஃபானை எல்லாம் மன்னிச்சேன். நான் தான் சொல்லிட்டேனே, நீ எங்க வேணா சுத்திக்கோ. நாளைக்கு கியாமத்தின் மறுமை நாளை நான் எழும்போது, இறைவா உன்னுடைய கவுமுகளுக்காக நான் பாடுபட்டேன், இதோ இத்தனை காயங்களோடு வந்தேன் தான் சொல்லுமே தவிர இத்தனை எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டோட வந்தேன் நான் சொன்னேன். அல்லாஹ் நாட் அக்செப்ட் மீ. நோ நோ, first my religion movement, then my country, then everything else, including my life and death, everything. First my religion, first. எங்களை நீங்க மதிக்க வேணாம், எங்க சமூகத்துக்கு மரியாதை கொடுக்கணும். எனக்கு நீங்க மரியாதையே கொடுக்க வேணாம், நீங்க கூப்பிடுற குடிசைக்கு கூட நான் வர தயார். எங்க தலைவங்க அப்படி வர்றது கஷ்டம். நிறைய தலைவர்கள் என்னை கூட்டிட்டு வர சாதாரண இந்த பையன் வந்தான், பாத்துக்கலாம். மன்சூர் மற்றவங்க மாதிரி இல்ல, 24 hours. எந்த ஊர்ல எந்த நாட்டுல சின்ன கலவரம்னாலும் ஒரு 12 நிமிஷத்துல எனக்கு செய்தி வர்ற அளவுக்கு தகவல் தொடர்பு சாதனங்களை எளிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன். இரவும் பகலும் என் டெலிபோன் ஒலித்துக் கொண்டே இருக்கு. என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா, யாராவது காது இஸ்லாமாபாத் பாத்தீங்களாடா? சரி பாத்தியாடா, 40 கிலோமீட்டர் கார்ல இருந்தா காது என்ன புதைக்க கூட இங்க வேணாம், அந்த சுமக்கிற சும கூட உனக்கு வேணாம். நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் சொல்லு பார், இத்தனை வருஷம் எத்தனையோ இவங்க கூட முஸ்லீம் தலைவர்கள் எத்தனையோ பேர் உங்க கூட கூட்டா இருந்தாங்க. ஏதாவது ஒரு முஸ்லீம் உங்களை வந்து மாலை போட்டானா? எங்க கூட சேர்ந்த 3 மாசம் 4 மாசம் தான் ஆச்சு உறவு. தேர்தலுக்குன்னு போட்ட கூட்டம் இல்ல, தியாகத்துக்குன்னு போட்ட கூட்டு. இன்னைக்கு டாக்டர் எங்க போனாலும் 5 பாட்டாளி கட்சிக்காரங்க 10 ஜிகாத் கமிட்டிக்காரன் போய் நிக்கிறான். அவர் சொல்லிட்டார், ஜிகாத் கமிட்டிக்காரனுக்கு ஃபர்ஸ்ட் தலித் தொகுதியில கூட ஒரு கேண்டிடேட் கொடுத்தார். நான் டாக்டர், எனக்கு சீட்டே வேணாம், எனக்கு நான் தேர்தல் நீங்க நின்று ஜெயிங்க. யாரு தயவும் இல்லாமல் ஜெயிக்கிறது? ஜிகாத் கமிட்டி வலுவாக உள்ள இடங்கள் 9 இடம். சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, 2 உயிர் போச்சு, இஸ்லாமான உயிர். வழக்கத்துக்கு மீறி இந்த பிள்ளையார் சதுர்த்தியை உள்ள விட்டான் கருணாநிதி. டிஜிபி துறை கொடியாசி வச்சார். இன்னைக்கு பத்தியா அவங்க நிலைமையெல்லாம் பாத்தியா? கருணாநிதியா ஒரு தொகுதியில ஜெயிக்கிறது கஷ்டம். காரணம் 68,000 உறுப்பினர்கள் கொண்ட ஜிகாத் கமிட்டியின் கிளை துறைமுகம் தொகுதி. எங்கள் தலைமை நிலையமே உள்ளது. ஒரு காலத்துல சென்னை மாநகரத்தில் அது கோட்டை டிஎம்கே கோட்டையாக இருந்த மெட்ராஸ் இனிமேல் பிஎம்கே கோட்டையாக மாறப்போகிறது. ஆளுக்கு 100, ஜெயலலிதா 100, கருணாநிதி 100 எடுத்தாலும் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற 40 பேர் இல்லாம எவனும் மந்திரி சபை அமைக்க முடியாது. உங்க ஐபி ரிப்போர்ட் எல்லாம் பிராக்டிகலி ஓன்லி பிராக்டிகல். நான் சோசியல் சொல்ல, அசம்ஷன். ஆமா, 16 சீட்டு கூட கிடைக்காது திமுக இருந்தாலும் நான் சொல்றேன். ஆனா நான் யாரு தயவும் இல்லாம 9 சீட் வாங்கலாம். யாரு தயவும் வேணாம், எந்த கட்சியோட தயவும் இல்லாம சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, துறைமுகம், 1000 விளக்கு, ராணிப்பேட்டை, கடலாடி, திருச்சி 2, மதுரை மேற்கு, கோவை மேற்கு, இப்படி 9 தொகுதிகளை மன்னார்கள் 9 தொகுதிகளை யாருடைய தயவும் இல்லாமல்
75% முஸ்லீம் ஓட்டுலயே 2000 ஓட்டு 3000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சு வந்திருக்கலாம். இருந்தும் டாக்டர் நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி. நான் ஜெயிலுக்கு போகும்போது மாலை போட்டு மகுடம் தரித்தவர்கள் என் தோல் மீது ஏறி மேல போனவன்லாம் கூட காலில் வச்சு உழைச்சான் டாக்டர். நான் அவங்க மூஞ்சியே பார்க்கல. எனக்கு நீங்க குரல் கொடுத்து பள்ளிபாவை விடுதலை செய்யவில்லை என்றால் வன்னியர்களின் பிணங்கள் விடும் என்று சொன்னீர்கள். அந்த காரணத்துக்காக என் ஜெயிக்கிற தொகுதி கூட உங்களுக்கு தியாகம். எனக்கு ஒரு சீட்டு வேணாங்க. ஆனா தலில கேண்டிடேட் யாரும் போடாததுனால நாங்க அந்த முஸ்லீம் கேண்டிடேட் ஒரு ஆளை போட்டு வச்சோம். ஆனா நாங்க ஜெயிப்போங்கிறதுல எவன் தோத்தாலும் எங்களாலதான் தோத்துருக்கோம். திமுக காரன் தோத்தாலும் சரி, காங்கிரஸ் காரன் தோத்திருந்தாலும் சரி, அண்ணா திமுக காரன் தோத்தாலும் அவன் தோத்த ஓட்டு வித்தியாசம் பார்த்தா பிஎம்கே வாங்கின வித்தியாசமா இருக்கும். அதான் தேர்ட் பிராண்டோட ஸ்டைல். எவன் தோத்தாலும் எங்களாலதான் தோத்துருக்கீங்க. டாக்டர் வந்து விபி சிங் 1 மணி நேரம் திண்டிவனத்துல நிற்கும் போது அவர் போகலையா? சரியாத்தான் நின்னார். மாதிரி பதவிக்காக என்னை காட்டி கொடுத்தாரா? சரி, 1090 கோடிக்கு வந்தது சகோதரர்கள், 70 கோடி ரூபாய்க்கு. அதை உடனே நான் டிஆர்ஐ விட்டு புடிச்சு கொடுத்ததுனால அந்த ஒரு கட்சிக்காரங்களாம் செஞ்சு யாரா செஞ்சா இந்த வேலையன்னு சொல்லி போட்டு என்னைய ராக்காரன் விட்டு ரா ரிசர்ச் சென்டர் மத்திய புலனாய்வு ஸ்தாபனத்துக்காரனை விட்டு நானும் கண்டுபிடிச்சு என்ன தேச பாதுகாப்பு சட்டத்தில் போடணும்னு சொல்லிட்டு விஜயமாதா சிந்தியா முன்மொழிய, அத்வானி வழிமொழிய, வாஜ்பாய் அதை சென்னை கடற்கரை கொடுக்கல. 24ஆம் தேதி சொன்னோன்னே 25ஆம் தேதி என்னை குறிச்சு உள்ள வைக்கிறான். ஒரு தப்பும் பண்ணல. நான் உழைச்சதெல்லாம் கருணாநிதின்னு தான். இன்னைக்கு சொல்றேன், வேட்டி தருவான்னு நினைச்சோம், இருந்த கோமணத்தையும் சேர்த்தோம். பரவாயில்ல, நீயாவது நல்லா இருந்தியா நீ காட்டி கொடுத்தனா, நீயும் கட்டிட்டியாப்பா. திராவிட கொள்கைகளை நேசிக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை நான் இன்னும் பூஜிக்கிறேன். நீ என்ன விட ஏமாந்துறேன். அவன் ஒன்னையும் நினைச்சு பார்க்கல. பிறகு கமலஹாசன் வீட்டுக்கும் ரஜினிகாந்த் வீட்டையும் தான் அவன் நினைச்சு பார்த்தானே தவிர கோமண தவிர்த்து கொடி கொடுத்த ஒன்னையும் நினைக்கிறேன். எங்களை விட தியாகம் பண்றவன் அந்த கட்சிக்கு எவனும் இருக்க முடியாது, இன்க்ளூடிங் கருணாநிதி. எங்களையே அம்போன்னு ஆற்றுல விட்டுறேன். பாத்துக்கோ, ஆடி காத்துல அம்மியெல்லாம் பறந்து போது உம்மி நீ வீணா உயிரை விட்டுட்டு இருக்காத. வா, பாட்டாளி மக்கள் கட்சியின் கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கிறது. வா, இன்று 3 கோடி மக்கள் இணைந்து நிற்கின்றோம். எங்களுக்கு இப்ப டார்மன்சி பீரியட், விதை அடக்க காலம். ஒரு விதையை வயலிருந்து எடுத்தோன்னே விளையாது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வீட்டுல வச்சிருக்கணும். டார்மன்சி பீரியட் இங்கிலீஷ்ல சொல்லுவான், விதை உறக்க காலம். விளைவில் எங்கள் ஜிகாத் கமிட்டியினரும் இனிமேல் ரெகுலரான அரசியலில் இறங்கி விடுவார்கள். அப்புறம் பார், எழுச்சிமிகு ஒரு அரசை இன்று இல்லாவிட்டால் என்றாவது, நான் இல்லாவிட்டால் என் வாரிசுகளாவது 40 லட்சம் இளைஞர்களை இன்று வைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. உலகம் எங்கும், இந்தியாவில் எங்காவது ஒரு மூலையில் ஜிகாத் கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. போதும் யா அல்லாஹ், இந்த குஃபுரிஸ்தானில் எத்தனையோ பேருக்கு செல்வத்தை கொடுத்தாய், சுகத்தை கொடுத்தாய், அரசாட்சியை கொடுத்தாய், அரசாள்பவன் நட்பை எல்லாம் கொடுத்தாய். அவர்களெல்லாம் ஏற்ற முடியாத கொடியை எளிய ஏழை சிறுவர்களை வைத்து நான் ஏற்றிவிட்டேன். போதும் எனக்கு. என் கியாமத்துக்கு ஓவர் டிராஃப்ட்ல ஓடுது. Nobody can question me. I have lived. Neither born nor I will die. எனக்கு ஒரு காஃபியர் நெஞ்சில கத்தியில குத்து போட்டு சாகறதான் ஷஹாதத். அல்லாஹ் எனக்கு அந்த தௌவா கொடுப்போம். எனக்கு ஒன்றும் இவன் சீட்டு கொடுக்கணும், அவன் மந்திரி கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு செருப்புக்கு சமமானது சகோதரர்கள். எனக்கு ஒரு காஃபியரின் வாழ்வட்ட நெஞ்சோடு நான் எழ வேண்டும். எங்க அம்மா சொல்லிக் கொடுத்த களிமா, படைச்சவனை வணங்கு, ரப்ப வணங்குச்சு. அந்த களிமாவோடு நான் வேற ஒருத்தனுக்கு இறைவனுக்கு வணங்கிய தலையை நான் எவனுக்கும் வணங்கவில்லை, எந்த சூழ்நிலையில் வணங்கவில்லை, வணங்கவும் மாட்டேன். குத்து ஒரு காஃபியரின் வாழ்வட்ட கரையோடு நான் ரப்பு தண்டிச்சு போகணும். நீ என்னை சிறையில் அடைத்துக்கொள், சித்திரவதை செய், சிறுவையில் கூட இருந்தாலும் சீரான என்னுடைய சிராத்தின் மார்க்கத்திலிருந்து சிறிதளம் விட்டுக் கொடுக்க மாட்டேன். மார்க்கத்திற்காக உலகத்தை இழப்பேனே தவிர உலக லௌகீக பொருள்களுக்காக எக்காரணத்தை கொண்டு மார்க்கத்தையும் என்னுடைய மார்க்க சகோதரனையும் இழந்து விட மாட்டேன். என்னை பார்த்து நீ திரும்பிக்கொள். நான் எடுக்கின்ற முடிவு உன் நலனுக்காக இருக்கும். மறந்து விடாதே சகோதரா, நம்மை நம்பி அவர்கள் நிற்கின்றார்கள். நம்மை நம்பியவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நாம் துரோகம் செய்யவே கூடாது. இனிமேல் கீழ் விசாரம் மேல் விசாரம் அல்ல, அவர்களும் நாமும் அண்டை வீட்டுக்காரன் அல்ல, ஒரே சொந்த வீட்டுக்காரன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேடி தருகின்ற வெற்றி RSS காரனுக்கு கிடைத்த செருப்படி என்பதை மறந்து விடாதே. குத்தும் பொழுது யானையை குத்து, அது ஜெயிச்சாலும் இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. மறந்துடாது. உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்த உறவு இது நாள் வரைக்கும் உங்க மேல் விசாரம் உண்டான காலத்திலிருந்து இன்று வரை இந்த மாதிரி எழுச்சி மிகு கூட்டத்தில் நீங்களும் நானும் கூடி பேசியதில்லை, ஒன்றாக உண்டதில்லை. இந்த உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக நடங்கள், நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக என்றும் நடப்போம் என்று உறுதி கூறி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. என் காரு போற வரைக்கும் கொஞ்சம் இடையில கை கொடுக்காம இருங்க ப்ளீஸ். கூட்டம் அப்படியே கடைசி வரைக்கும் எடு. ஆடியோ வீடியோ இன்று அடக்கம் செய்யப்பட்டது. நேற்று திரு பழனி பாபா பொள்ளாச்சியில் உள்ள தனது நண்பரை காண சென்றிருந்தார்.
இரவு 9:30 மணி அளவில் அந்த நண்பரின் வீட்டிலிருந்து வெளியே வந்த போது காரில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் பழனி பாபாவை வெட்டி கொலை செய்தது. இதனையடுத்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று பதற்றம் நிலவியது. திண்டுக்கல், பழனி நகரங்களில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. சாலை தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் திண்டுக்கல் செல்லாமல் வேறு மார்க்கமாக திருப்பி விடப்பட்டன. மற்றும் கம்பம், பெரியகுளம், தேனி, தேவதானப்பட்டி, உத்தமபாளையம், சிவகாசி, ராமநாதபுரம் ஆகிய பல ஊர்களில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதட்டம் காணப்பட்டது. அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கோவைக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையே பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. குமரி மாவட்டத்தில் இடலாக்குடி என்ற இடத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட கும்பலின் மீது போலீசார் காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும், காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறைந்து போகுமா? வாழ வந்த பூமுகம்தான் பாடி நின்ற காட்சியம்மா, வாழ வந்த பூமுகம்தான் பாடி நின்ற காட்சியம்மா. ஆள வந்த வன்மனத்தார் ஆணவத்தின் சாட்சியம்மா, ஆள வந்த வன்மனத்தார் ஆணவத்தின் சாட்சியம்மா. காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறந்து போகுமா? நகர் மக்கள் கூடி அழைத்தார்களே, கொடுங்கோலல் வலையில் சிக்க வைத்தார்களே. நகர் மக்கள் கூடி அழைத்தார்களே, கொடுங்கோலல் வலையில் சிக்க வைத்தார்களே. மாபாதகம் 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 மண்ணில் என்றும் நிலை பெறவே செய்தார்களே, மண்ணில் என்றும் நிலை பெறவே செய்தார்களே. காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறைந்து போகுமா? திறந்த வழி தந்தார்களே, தாகத்திற்கு நீர் தரவும் மறுத்தார்களே. தாமதிக்க திறந்த வழி தந்தார்களே, தாகத்திற்கு நீர் தரவும் மறுத்தார்களே. பேராசையா பேராசையா பேராசையால் பொன்னபியின் பேரர் ஹுசைனை அழித்தார்களே, பொன்னபியின் பேரர் ஹுசைனை அழித்தார்களே. காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறைந்து போகுமா?
புகழ் கூறும் வானில் அவர் சரிதையாகினார். பூலோக வாழ்வில் அவர் சகிதாகினார். புகழ் கூறும் வானில் அவர் சரிதையாகினார். கண்ணீரிலே 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 களம் கண்ட இமாம் ஹுசைன் வீரராகினார். களம் கண்ட இமாம் ஹுசைன் வீரராகினார். காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும், காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறைந்து போகுமா? வாழ வந்த பூமுகம்தான் வாடி நின்ற காட்சியம்மாம். வாழ வந்த பூமுகம்தான் வாடி நின்ற காட்சியம்மாம். ஆள வந்தவன் மனத்தார் ஆணவத்தின் காட்சியம்மாம். ஆள வந்தவன் மனத்தார் ஆணவத்தின் காட்சியம்மாம். காலம் பல சென்றாலும் கண்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறைந்து போகுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். 1997 ஜனவரி 28ஆம் நாள் வெற்றிக்கும் வீரமரத்துக்கும் இடையே போராடி ஓய்ந்த வேங்கை மனிதரின் மறைவு நாள். ஆம், எங்களை பொறுத்தவரை இது கருப்பு தினம் அல்ல, சிகப்பு தினம். உன்னை புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். உன்னிலிருந்து பூக்கட்டும் ஆயிரம் ஆயிரம் புரட்சி பூக்கள். உன் இரத்தங்களை சிந்திய வரலாறுகளை எழுதி இன்மையை மறுமைக்காக தியாகம் செய்தாய். இஸ்லாம் உலகாலும் சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காக தங்களின் இன்னுயிரையே தியாகம் செய்தவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொண்டாய். நல்லதை ஏவி தீயதை தடுக்க வலிமையோடு போராடினாய். வஞ்சிக்கப்பட்ட மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்காக உரக்க குரல் கொடுத்தாய். அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் அயோக்கியத்தனங்களையும் ஆள்பவன் தவறுகளையும் ஆண்டவனுக்கு எதிரான அனைத்தையும் அச்சமின்றியே எதிர்த்து வந்தாய். வரலாற்று குருடர்கள் முட்டிய வன்முறை தீயில் ஜனநாயகம் இங்கு சாம்பலான போது உனது எழுச்சி உரையால் நமது இனத்தையே தட்டி எழுப்பிய தன்மான சிங்கமே, சிம்மாசனங்கள் உன்னை சிறைப்படுத்திய போதும் சிராத்துன் முஸ்தகீனை சிறந்தது என்றாய். ஆம், உண்மை என்றுணர்ந்து என்றும் உனது உணர்வுகளோடு நாம். ஷரியத் என்பது எங்கள் குர்ஆனிய வாழ்க்கை. அதிலே எது குறுக்கிட்டாலும் நாங்கள் எரிமலையாய் வெடிப்போம். ஷரியத்திலேதான் எங்களின் ஜனனமும், ஷரியத்திலேதான் எங்களின் மரணமும். சகோதரர்களே, நாம் நமக்காக வாடும் பொழுது வாழ்க்கை சுருங்கியதாகவும் நம் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்ததாகவும் ஆகிவிடுகிறது. ஆனால் ஒரு சமூகத்திற்காக, ஓர் உயர்ந்த கொள்கைக்காக, ஏனைய மனிதர்களுக்காக வாழ்கின்ற போது நமது வாழ்க்கை விரிந்ததாக அமைகின்றது. நமக்காக வாழும் வாழ்வு பிறப்பில் தொடங்கி மரணத்துடன் முடிந்து விடுகிறது. ஆனால் கொள்கைக்காக வாழ்தல் என்பது பிறப்புடன் தொடங்கி மரணத்தையும் தாண்டி மறுமை வரை நீள்கிறது. நமது உயிர்கள் உடலை விட்டு பிரிந்த போதும் நாம் விட்டு செல்லும் சிந்தனைகளும் கருத்துக்களும் அர்ப்பணங்களும் தியாகங்களும் மரணத்தையும் கடந்து மனித மனங்களில் எம்மை உயிர்ப்புடன் வாழ வைக்க உதவுகின்றது. இதோ மரணத்தை நேசிப்போம், சுகதாக்களை வாசிப்போம், என்றும் அல்லாஹ்வின் பாதையில் தமிழக இஸ்லாமிய